அமைந்திருக்கின்றன. இவற்றுள் காலத்தால் பழமையான இளையான்புத்தூர் செப்பேடு நாராயண பட்ட சோமயாஜி என்பாருக்கு இளையான்புத்தூரை வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இது மாரவர்மன் அரிகேசரியால், அதாவது நின்றசீர் நெடுமாறனால் வெளியிடப்பெற்றதாகும். வேள்விக்குடி சாசனம் நெடுஞ்சடையனுடையதாகும், ஜட்டிலன் பராந்தகனுடையது. இது பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ளது. இந்த செப்பேட்டில் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் அளித்த நிலத்தை மீட்டு கொடுத்ததற்கான ஆவணமாக அமைந்திருக்கிறது. அதே மன்னனின் ஸ்ரீவரமங்கல செப்பேடு சுஜ்ஜத பட்டன் என்பானுக்கு நெடுஞ்சடையின் ஸ்ரீவரமங்கலத்தை அளித்த செய்தி ஆவணமாக அமைந்திருக்கிறது. சின்னமனூர் சிறிய செப்பேடும் பராந்தகனின் காலத்தைச் சேர்ந்ததாகவே கணிக்கப்படுகிறது. எழுதியவர் ஒருவர் என்பதால் இதன் சில ஏடுகள் கிடைக்காததால் எவருக்கு அளித்த தானம் முதலிய தகவல்கள் கிடைக்கவில்லை. தளவாய்புர சாசனம் பராந்தக வீரநாராயணன் காலத்தைச் சேர்ந்தது. ஸ்ரீமங்கலம் மற்றும் சோமாசிக்குறிச்சியை ஒன்றாக்கி அந்தணர்களுக்கு அளித்த செய்தியை குறிப்பிடுகிறது. சின்னமனூர் பெரிய சாசனம் ராஜசிம்மனின் காலத்தைச் சேர்ந்தது. இரண்டாவது ராஜசிம்மனுடைய காலம். அவனுடைய 16ஆம் ஆட்சியாண்டில் பராந்தகன் என்கின்ற அந்தணனுக்கு மந்தர கௌரவ மங்கலம் என்கின்ற கிராமத்தை தானமாக வழங்கிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வீரபாண்டியனின் சிவகாசி செப்பேடு ராஜசிம்மனின் முடிசூட்டப்பட்ட போது வாசுதேவ பீதாம்பர பட்டன் இயற்றிய சாசன ஸ்லோகத்தை கேட்டு மகிழ்ந்து அவனுக்கு வழங்கிய தானத்தின் ஆவணமாக அமைந்திருக்கிறது. தளவாய்புர செப்பேடுகள் திருவாங்கூர் தொல்லியல் துறை தொடரில் வெளியிடப்பெற்றவை. இவை தென்காசி பாண்டியர்கள் மேற்கொண்டு தான செய்தியை குறிப்பிடுகின்றன. இவை 1582, 1588, 1505 ஆகிய ஆண்டுகளில் வெளியிடப்பெற்றவை. திருப்பூவன செப்பேடுகள் இரண்டும் குலசேகர பாண்டியனால் வழங்கப்பெற்றவை. KV சுப்பிரமணியன் அவர்களால் எபிகிராஃபியா இண்டிகாவின் பதிப்பிக்கப்பெற்றவை. அவற்றுள் முதலாம் செப்பேடு அந்தணர்களுக்கும் இரண்டாம் செப்பேடு கோயிலுக்கும் வழங்கிய மானியத்தை குறிப்பிடுகின்றன. புதுக்கோட்டை செப்பேடு அதிவீரராம பாண்டியனின் உடன் பிறந்தான ஸ்ரீவல்லபனால் வழங்கப்பட்டது. இதன் காலம் 1563. ஸ்ரீவில்லிபுத்தூர் செப்பேடும் அபிராம பாண்டியன் கிருஷ்ணாபுரத்தை வழங்கிய செய்தியை தாங்கியுள்ளது. இதை தவிர உள்ள செப்பேடுகள் பிற்காலத்தையவை. இனி வரவேண்டிய செப்பேடுகளாக சுந்தரபாண்டியின் மருதாத்தூர் செப்பேடு, ஸ்ரீவல்லபனின் மூவாற்றை வென்றான் செப்பேடு, பசுமலை செப்பேடு, ராமநாதபுரம் செப்பேடு, விக்ரமபாண்டியனின் மதுரை செப்பேடு, திருபுவன சக்கரவர்த்தியின் மதுரை செப்பேடு, திருவாடுதுறை செப்பேடு, அவல்பூந்துறை செப்பேடு, சுந்தரபாண்டிய செப்பேடு ஆகியவற்றை இங்கே குறிப்பிடலாம். கல்வெட்டுக்களாக அறியப்பெறுபவை அசோகனின் கிர்னார் முதலிய கல்வெட்டுகளில் பாண்டியர்களை பற்றிய தரவுகள் கிடைக்கின்றன. காரவேலனின் கல்வெட்டும் பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சங்ககால தமிழ் கல்வெட்டுகள் பாண்டிய நாட்டிலேயே மிக அதிகமாக கிடைத்துள்ளன. இவை நெடுஞ்செழியன் என்னும் மன்னனை குறிப்பிடுவதும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் 2 நெடுஞ்செழியன்கள் குறிப்பிடப்பெறுகிறார்கள். தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனும் ஆரிய படைகடம் நெடுஞ்செழியனும். அவர்களை காட்டிலும் பழமையான காலத்தைச் சேர்ந்தவனாக இந்த நெடுஞ்செழியன் இருக்கலாம் என்பது சிலரின் கருத்தாக இருக்கிறது. அழகர்மலை கல்வெட்டுகள் வணிகர்களை பற்றியும் அப்போதைய சமுதாயத்தை பற்றியும் அறிந்து கொள்ள உதவுகின்றன. மதுரை பொன்கொல்லன் அதன் என்றும் மதுரைக்கே உப்பு வணிகன் வியக்கன் கணதிகன் என்று பல்வேறு வணிகர்களை பற்றிய தகவல்களை தருகின்றன. சங்ககால தமிழ் எழுத்துக்களுக்கு பிறகு 7ஆம் நூற்றாண்டில் தொடங்கி பாண்டியர்களின் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. 10ஆம் நூற்றாண்டு வரையில் முழுமையான கல்வெட்டுகளாக 100 கல்வெட்டுகள் மேல் கிடைத்துள்ளன. பகுதி கல்வெட்டுகளாக மேற்கொண்டு பல கல்வெட்டுகளும் கிடைத்துள்ளன. அதன் பிறகமைந்த பாண்டியர் அரசன் கல்வெட்டுகள் ஆயிரக்கணக்கானவை. இவை தென்னிந்திய கல்வெட்டுகள் மற்றும் மாநில கல்வெட்டுகள் ஆவணம் முதலியவற்றில் வெளியாகி இருக்கின்றன. காலத்தை நிர்ணயிப்பதில் பராந்தக நெடுஞ்சடையனின் திருப்பரங்குன்ற கல்வெட்டுகளும் 2ஆம் வரகுணனின் ஐவர்மலை கல்வெட்டும் முற்கால பாண்டியர்களில் மிகவும் இன்றியமையாதவையாக கலிவருஷத்தையும் சகவரத்தைய வருஷத்தையும் தாங்கி நிற்கின்றன. பிற அரசர்களின் கல்வெட்டுகளும் இணையான பாண்டிய அரசர்களின் வரலாற்றை அறிய உதவுகின்றன. குறிப்பாக சோழர் கல்வெட்டுகள், விஜயநகர கல்வெட்டுகள் பாண்டியரை பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றன. இதை தவிர இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், தேவார திவ்ய பிரபந்தங்கள், பாண்டிக்கோவை, கல்லாடம், சாரசமுச்சயம், பெரிய புராணம், கப்பலூர் கோவை, பாண்டிய குலோதயம், வீணாதி வீணன் கதை முதலிய இலக்கியங்களும், மகாவம்சம், திருவிளையாடல் புராணம், கோயில் ஒழுகு, கோயில் திருப்பணி மாலை முதலிய மரபு காப்பியங்களும் இஸ்லாமிய குறிப்புகளும் கூட பாண்டியர் வரலாற்றை மீட்டமைக்க உதவுகின்றன. பாண்டியர் வரலாற்றை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். சங்ககால பாண்டியர், இடைக்கால பாண்டியர், பிற்கால பாண்டியர், தென்காசி பாண்டியர் என்று 4 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். சங்ககால பாண்டியர்கள் இவர்களுள் மிக பழமையானதாக கணக்கிடப்படுபவர் இருவர். அவர்களுள் குறிப்பிடப்படும் பல்வேறு பாண்டிய மன்னர்களின் காலங்களை சரியாக கணிக்க இயலாவிடினும் பாண்டிநாடே பழம்பதி என்பது போல மிக பழமையான பாண்டியர்களின் வரலாறே சங்க இலக்கியங்களில் செழுமையாக காணப்பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்ச்சங்கமே பாண்டியர் அமைத்ததும் தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாடென்ற மணிவாசக பெருமானின் வாக்கிற்கிணங்க தமிழ் வளர்த்த மீப்பெரும் அரசகுலமாக திகழ்வது பாண்டியர் குலம். இதனை
காரிக்கண்ணனார் பாடும்போது நெல்லும் நீரும் எல்லாருக்கும் எளியவன வரைய சாந்தமும் திரைய முத்தமும் இமிழ்குரல் முரசம் மூன்றுடன் நாளும் தமிழ்கடு கூடல் தன்கோல் வேந்தை என்று நெல்லும் நீரும் எங்கேயும் கிடைக்கும், ஆனால் முத்தும் சந்தனமும் தமிழும் வேறெங்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, பாண்டி நாட்டில்தான் கிடைக்கும் என்று சோழனும் பாண்டியனும் இருக்கும்போது ஒரு சோழ நாட்டைச் சேர்ந்த புலவர் நெல்லும் நீரும், அதாவது வளவனுடைய நெல்லும் நீரும் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும், தமிழ் இங்கே மட்டும்தான் கிடைக்கும் என்று பாண்டி நாட்டை புகழ்ந்து கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டி நாட்டு எல்லையாக பழம்பாடல் குறிப்பிடுவது வெள்ளாரது வடக்கு மேற்கு பெருவழியாம் தெள்ளற் புனர்கன்னி தெற்காகும் உள்ளான ஆண்ட கடல் கிழக்கு 50 காதம் பாண்டி நாட்டு எல்லை பதி என்று இதற்கு உட்பட்ட இடத்தை பாண்டி நாடு என்று பழங்காலம் தொட்டு குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. இதே பழம்பாடல் சோநாட்டு எல்லையை குறிப்பிடும் போது 24 காதமே குறிப்பிடுகிறது. கிட்டத்தட்ட சோநாட்டை காட்டிலும் பாண்டி நாடு 2.25 பங்கு அதிகமாக இருந்தது பழம்பாடலால் உய்த்துணர் பெறுகிறது. முதல் பாண்டியனாக மிக பழமையான பாண்டியனாக அறியப்பெறுபவன் வடிவலம்பன் என்ற பாண்டியன். நிலந்தர திருவிற்பாண்டியன் என்றும் ஜெயமா கீர்த்தி என்றும் நெடியோன் என்றும் பல்வேறு சொற்களால் அறியப்பெறுபவன். பற்றுளி ஆறு கடல் தெய்வ உழவு எடுத்தவன், பற்றுளி ஆற்றினை ஏற்படுத்தியவன் என்று நமக்கு சங்க இலக்கியங்கள் தரவுகளை தருகின்றன. தொல்காப்பியத்தின் அரங்கேற்றம் இவனுடைய ஆட்சி காலத்திலே நிகழ்ந்தது என்று உரையாசிரியர் கூறுகின்றனர். ஒல்காப்புகழ் தொல்காப்பியம் இவனுடைய காலத்திலேதான் அரங்கேறியது. ஜாவா தீவை இவன் வென்றிருக்கலாம் என்று மு ராகவையங்கார் அவர்கள் கருதுகிறார். ஜெயமா கீர்த்தி என்கின்ற பெயர் அதனை குறிப்பிட்டதாகலாம் என்று கருதுகிறார். இந்த கருத்து சரியானதாக இருந்தால் முதலில் கிழக்காசிய ஆட்டில் தமிழ் கொடியை பறக்க வைத்த முதல் மன்னன் வடிவலம்பன் என்ற பாண்டியனே என்பதை நாம் உறுதியாக துணிய முடியும். ராஜேந்திரனுக்கு முன்பாக இது நிகழ்ந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடல் வரை வேலறிந்த செய்தியானது திருவிளையாடல் புராணங்களிலே குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. அந்த செய்தி வடிவலம்ப பாண்டியனோடு ஒப்பிடப்பெறுகிறது. பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்பது இரண்டாவது மிக பழமையான பாண்டியன். பல்வேறு வேள்விகளை புரிந்தவன். 1000 கிரது செய்தும் என்று சின்னமனூர் செப்பேடு இதனை குறிப்பிடுகிறது. புறநானூறு நீ வேள்வி முற்றி யூபம் நிட்ட வியன்கலம் பலகொல் என்று அவன் வேள்விகளை செய்தமையை குறிப்பிடுகிறது. கொல்யானை பலவோட்டி கூடாமன்னர் குழாம் தவிர்த்த பல்யாகை முதுகுடுமி பெருவழுதி என்னும் பாண்டியாதிராஜன் என்று வேள்விக்குடி செப்பேடு இவனை குறிப்பிடுகிறது. பல்யாக முதுகுடுமி தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்ச்சால் சிறப்பின் என்று மதுரை காஞ்சி இவனை போற்றுகிறது. நல்லாசிரியர் புனர்கூட்டு என்பதுதான் சங்கம் என்கின்ற பழமையான சொல்லாகும். சங்கம் என்பது தமிழ் சொல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காரிக்கிழார், நெட்டிமையார், நெடும்பல்லியத்தனார் என்கின்ற புலவர்கள் புறநானூற்றில் 5 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சிவபெருமானிடம் பேரன்பு பூண்டவன் என்கின்ற குறிப்பு மிக முக்கியமானது. இரு நெடுஞ்செழியன்களுக்கும் முற்பட்டவனாக கருதப்பெறுகிறான். பகைவர் அரண்கள் இடித்து கழுதை கொண்டு உழுது கபடி விதைப்பித்தவன் என்று இவனை பற்றி செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. கடுங்கோன் அடுத்த பாண்டியனாக அறியப்பெறுபவன். இறையனார் அகப்பொருள் உரையில் முதற்சங்கத்தின் இறுதி மன்னனாக கருதப்பெறுபவன். களப்பிரரோடு பொருத பிற்காலத்து கடுங்கோனிலிருந்தும் வேறானவன் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். முடத்திருமாறன் இறையனார் அகப்பொருள் உரையின்படி மதுரையை நிறுவி அங்கே சங்கம் வைத்தவன் என்று குறிப்பிடப்பெறுகிறான். ஆக மதுரை இவனுடைய காலத்திலே நிறுவ பெற்றது என்கின்ற கருத்து உண்மையாக இருந்தால் அர்த்தசாஸ்திரத்திலே மதுரை குறிப்பிடப்பெற்றிருப்பதால் முடத்திருமாறனின் காலம் அர்த்தசாஸ்திரத்தை காட்டிலும் பழமையான காலம் என்று இந்த செய்திகள் உண்மையாக இருப்பின் உய்த்துணர கிடக்கிறது. தென்மதுராபுரம் செய்தும் அங்கதனிர் அருந்தமிழ் நற்சங்கம் இறுகி தமிழ் வளர்த்தும் என்று தளவாய்புர செப்பேடு இவனை பற்றி குறிப்பிடுகிறது. நற்றிணையில் 2 பாடல்கள் இவனுடையது என்பது குறிப்பிடத்தக்கது. பொற்கை பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுக்கும் முன்னானவனாக குறிப்பிடப்பெறுகிறான். நீதியை காப்பதற்காக கீரந்தை என்கின்ற அந்தணனுக்காக தன்னுடைய கையை வெட்டி கொண்டவன். லாவோஸில் உள்ள கல்வெட்டு தர்மே கனகபாண்டிய இவ என்று தர்மத்தில் நீதி பொற்கை பாண்டியனை போல என்கின்ற குறிப்பை தந்து லாவோஸ் வரையிலும் பாண்டியர்களுடைய நீதியின் பெருமை பரவி கிடந்தமையை குறிப்பிடுகிறது. இங்கே மனுநீதி சோழனை மற்றும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தெற்காசிய நாடுகள் பாண்டியனை குறிப்பிடுவது குறிப்பிடத்தக்கது. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி களம் செலுத்திய போரில் மாய்ந்திருக்கலாம் என்று கருதப்பெறுபவன். புறத்தில் உள்ள உண்டாலம்ம என்கின்ற பாடல் பரிபாடலில் திருமாலிருஞ்சோலையை பற்றிய பல பாடல்களை பாடியவன். அறிவுடை நம்பி பிசிராந்தரியாரால் பாடப்பெற்றவன். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூற்றில் ஒரு பாடலை இயற்றியிருக்கிறான். ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் ஒல்லையூரை வென்றவன். இந்த ஒல்லையூர் என்பது புதுக்கோட்டையை அடுத்துள்ள ஓவியமங்கலம் அல்லது திருவனந்தபுரமாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். மாவன், ஆந்தை, அந்துவன், சாத்தன் முதலிய குறுநில மன்னர்கள் இவனுக்கு தோழனாக இருந்தார்கள். அகநானூற்றிலும் புறநானூற்றிலும் பல பாடல்களை பாடியிருக்கிறான். ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் நல்லிசை மிக்க பெருங்கோப்புண்டு அவனுக்கு அரசியாக திகழ்ந்தாள். இறந்த பின்னர் ஈமத்தை பாய்ந்தாள். பல்சான்றீரே பல்சான்றீரே என்கின்ற பாடல் அவள் பாடியதாக குறிப்பிடப்பெறுகிறது. பூதப்பாண்டி என்று தோவாளை அருகில் இருக்கக்கூடிய ஊர் இவனுடைய பெயரால் அமைந்திருக்கலாம் என்று ராபி சேதுப்பிள்ளை கருதுகிறார்.
பசும்பூன் பாண்டியன் பூதப்பாண்டியனுக்கு பிறகு ஆண்டவனாக இருக்கலாம். பரணர், நக்கீரர் முதலியோரால் பாடல் பெற்றவன். நெடுமிடல் அஞ்சி என்னும் பெயருடையவன். கொங்கர் குடல்கடல் ஓட்டிய ஞான்றை என்று இவனை பற்றி கொங்க நாட்டை வென்றதாக இருக்கின்ற குறிப்பு குறிப்பிடத்தக்கது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கோவலனை கொன்று கண்ணகி முன் உயிர் துறந்தவன். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கடுகவென் ஆயுளென விழுந்துபட்ட மன்னவன். புறநானூற்றில் பாடல் பெற்றவன். ஆரியப்படையானது இவர் இங்கே குறிப்பிடப்படுகின்ற ஆரியப்படை யௌதேயர்களாக இருக்கலாம் என்பது மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்களின் கருத்து. யௌதேயர்கள் பல இடங்களிலும் சென்று போர் புரிந்தவர்கள், பஞ்சாபை ஒட்டிய பகுதியில் ஆண்டவர்கள். அவர்கள் தென்னகம் வரை வந்திருக்கலாம். அவர்களை வென்றமையால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்பது மயிலை சீனி வெங்கடசுவாமி அவர்களின் கருத்தாக இருக்கிறது. சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் இவன் வெற்றிவேற் செழியன் என கொற்கையில் ஆண்டு வந்தவன். இளவரசனாக கொற்கையில் ஆண்டு வந்தவன். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஆளும்போது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் மாண்ட பின்னர் மதுரையை ஆண்டவன். கண்ணகிக்கு விழவெடுத்தவன். மதுரை கூலவாணிகன் சித்தலை சாத்தனாரால் பாடல் பெற்றவன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் இவன் நன்மாறனின் மகனாக கருதப்பெறுபவன். வஞ்சினம் கூறி மாந்தரஞ்சேரல் இரும்புரை பெருநற்கள்ளி திதியன் எழுநி எருமையூரன் இருங்கோ வெள்மான் பொருணன் ஆகியோரோடு தலையாலங்கானத்தில் பொருது வென்றவன். தலையாலங்கானம் என்பது தஞ்சாவூரை எடுத்த தலையாலங்காடாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். மிடலை கூற்றத்தையும் முத்தூர் கூற்றத்தையும் கைப்பற்றியவன் என்று இவனை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. மதுரை காஞ்சியும் நெடுநல்வாடையும் இவன் மீது பாடப்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. தலையாலங்கானத்தில் தன்னோக்கும் இருவேந்தரை கொலைவாளில் தலை துமித்து குறைத்தலையின் கூத்தொழித்தும் என்று சின்னமனூர் செப்பேடு இவனை பற்றி குறிப்பிடுகிறது. தொன்முது கடவுட்பின்னர் மேய வரைத்தாள் அருவி பொறுப்பிற் பொருண என்று இவனை பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. சிவபெருமானின் மீது பேரன்பு பூண்டவன் என்று இவனை குறிப்பிடுகிறது. மாங்குள கல்வெட்டு இவனுடையதாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர். கானப்பேர் கடந்த உக்ரப் பெருவழுதி. கானப்பேர் என்பது இன்று காளையார் கோவில் என்று வழங்கப்பெறும் ஊர். நெடுஞ்செழியனின் மகனாகலாம் என்று கருதப்பெறுபவன். வேங்கை மார்பன் என்பவனை வென்று கானப்பேரை கைப்பற்றியவன். ராஜசூயம் வேட்ட பெருநற்கொள்ளையின் நண்பனாக திகழ்ந்தவன். அகநானூற்றை ருத்ரசர்மரை கொண்டு தொகுப்பித்தவன் என்று கருதப்பெறுபவன். புறத்தில் பாடல் பெற்றவன். நற்றணையில் ஒன்றும் அகநானூற்றில் ஒன்றுமாக 2 பாடல்களை பாடியவன். கருங்கை உள்வாழ் பெயர் வழுதி இரும்பிடார் தலையரால் பாடல் பெற்றவன். அவர் கரிகாலனையும் பாடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கரிகாலனின் இணைகாலத்தவன். மற்றைய மன்னர்கள் பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றிணையை தொகுத்தான் என்று குறிப்பிடப்பெறுகிறது. நல்வழுதி பரிபாடலின் 12ஆம் பாடலை இயற்றியவன். கூடகாரத்து துஞ்சிய மாறன் வழுதி புறத்தில் வடபலத்தோர் வெற்றி கொண்டவதை புறத்தில் கூறப்பெற்றிருக்கிறது. இலவந்துகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் புறத்தில் 56ஆம் பாடலில் நக்கீரரால் பாடப்பெற்றவன். யவன மது அக்காலத்தில் புழங்கியதாக அதில் குறிப்பு திகழ்கிறது. வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி காரிக்கண்ணனால் பாடலுற்றவன். வெள்ளியம்பலம் என்பது இப்போது இருக்கக்கூடிய வெள்ளியம்பலத்தின் முன்னோடியாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே மதுரையில் வெள்ளியம்பலம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். மதிவாணன் நாடகத்தமிழ் இயற்றியதாக அறியப்பெறுபவன். அடியார்க்கு நல்லார் உரையில் 5 இடங்களிலே இவனுடைய குறிப்புகள் திகழ்கின்றன. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல குறிப்புகள் நாட்டிய சாஸ்திரத்தின் குறிப்புகளை ஒட்டியே அமைந்திருப்பதால் இவனுடைய காலம் சற்றே பிற்காலமாகலாம் என்று கருத இடம் இருக்கிறது. குறுவழுதி அகநானூரில் 150ஆம் பாடலை பாடியவன். நம்பி நெடுஞ்செழியன் முறுவலார் கையிறு நிலையில் பாடிய பாடல் இவனை பற்றி அமைந்திருக்கிறது. அது புறத்தில் 239வது பாடலாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு களப்பிரர்கள் கைக்கொண்டு பாண்டி நாட்டையும் மற்ற நாடுகளையும் தங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தனர். அப்போது பாண்டியர்களை பற்றிய தரவுகளை அறிய நமக்கு பெரும் செய்திகள் ஒன்றும் இல்லை. முடியுடைய மூவேந்தர்களையும் வென்று தமிழகத்தை கைப்பற்றியவர்கள் இந்த களப்பிரர்கள். வேள்விக்குடி செப்பேடு இவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கானக்கடிச்சூழ் வடுக கருநாடர் காவன் என்று பெரியபுராணம் குறிப்பிடுவதால், இந்த மூர்த்தியார் புராணத்தில் குறிப்பிடுவதால் இவர்கள் கர்நாடகத்திலிருந்து வந்து இங்கே உள்ள மூவேந்தர்களையும் கைப்பற்றி இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறார்கள். மதுரை வவ்விய கருநடர் வேந்தன் அருகன் சார்ந்து நின்று அரண் பணி அடைப்ப என்று கல்லாடம் கர்நாடகத்திலிருந்து வந்த வேந்தரால் அவர்கள் அருகமதத்தை சார்ந்து சமண மதத்தை சார்ந்து அரண் பணி சிவனுடைய ஆலயங்கள் எல்லாம் அடைத்து கிடந்தன என்று கல்லாடம் குறிப்பிடுவதால் இவர்கள் கர்நாடகத்திலிருந்து வந்தார்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள், சிவாலயங்களை எல்லாம் மூடுவித்தார்கள் என்கின்ற செய்திகள் இதிலிருந்து கிடைக்கின்றன. பூலாங்குறிச்சி கல்வெட்டு அதில் குறிப்பிடப்பெறுகின்ற அரசர்கள் கலப்பர அரசர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. களபோரா, களப்ர, களப்பிரர் என்று பல்வேறு பெயர்களால் குறிப்பிடப்பெறுகிறார்கள். பல்லவர்களாலும் பாண்டியர்களாலும் வீழ்த்தப் பெற்றார்கள். பல்லவர்களில் சிம்ஹவிஷ்ணு பல்லவனும் பாண்டியர்களில் கழுங்கோனும் இவர்களை வீழ்த்தி மீண்டும் பல்லவ பேரரசையும் பாண்டிய பேரரசையும் நிலைநிறுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
அச்சுத விக்ராந்தன் என்கின்ற அரசன் அபிதம்மாவதாரம், வினய நிச்சயம், யாப்பரங்கலக்காரிகை முதலிய நூல்களில் குறிப்பிடப்பெறுகிறான். வஜ்ரநந்தி இந்த காலத்தில் தான் சமண சங்கத்தை நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூற்றுவ நாயனார், மூர்த்தி நாயனார் போன்றோர் இந்த காலத்தைச் சேர்ந்தவர்கள். கூற்றுவ நாயனார் களப்பிர வம்சத்தைச் சேர்ந்தவர். மூர்த்தி நாயனார் அவர்களிடமிருந்து கைப்பற்றி மதுரையை சில காலம் ஆண்டவராக குறிப்பிடப்பெறுகிறார். ஆக களப்பிர வம்சத்தைச் சேர்ந்த இவர்களை பற்றி இத்தகைய குறிப்புகள் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது. இதை தவிர இடைக்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்களை பொறுத்தவரை கடுங்கோனிலிருந்து தொடங்குவதுதான் எல்லா வரலாற்றறிஞர்களின் வழக்கமாகவும் அமைந்துள்ளது. இடையே இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் என்பவனை பற்றி எவருமே கூறுவதில்லை. இவனை ஆச்சாரிய சுந்தரபாண்டியன் என்றே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அமலானந்தர் குறிப்பிடுகிறார். வேதாந்த காரிக்கைகள் பல இயற்றி இருக்கிறான். கவுணமித்யாத்மனோஹோ என்று தொடங்குகின்ற காரிக்கையானது சங்கர பகவத்பாதர்களால் தன்னுடைய உரையிலே மேற்கோள் காட்ட பெற்றிருக்கிறது. இது சுந்தரபாண்டியனுடையது என்று அமலானந்தரும் வேறு சிலர் இவை விருத்த காரிக்கைகள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை தவிர ஒரு மீமாம்சா சாஸ்திரத்திலும் ஒரு நூல் எழுதியிருக்க வேண்டும் என்று சில குறிப்பிடுவதற்கு சில காரிக்கைகள் கிடைத்திருக்கின்றன. நீதி த்விசஷ்டிகா என்கின்ற நூலையும் யாத்தவன். அரிகேசரிக்கு முற்பட்டவனாகுதல் வேண்டும் என்பது சாசனத்தால் அறிய கிடக்கிறது. 5லிருந்து 6ஆம் நூற்றாண்டாக அமைந்திருக்கலாம். சமஸ்த சாஸ்திரார்ணவ கர்ணதாரோ யதுத்பவ சுந்தரபாண்டிய நாமா என்று சின்னமனூர் சாசனம், பெரிய சாசனம், அதில் 8வது ஸ்லோகம் இவனை பற்றி குறிப்பிடுகிறது. எல்லா சாஸ்திரங்களாகிய கடலுக்கும் மாலுமியாக திகழக்கூடிய சுந்தரபாண்டியன் என்றே சுந்தரபாண்டியனை பற்றி சாசனம் குறிப்பிடுகிறது. ஆனால் வரலாற்று அறிஞர்கள் பாண்டியர் பரம்பரையில் சுந்தரபாண்டியனை விட்டுவிட்டு கடுங்கோனிலிருந்தே தொடங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது கடுங்கோன். 575லிருந்து 600 வகை வரை இருக்கலாம் என்கின்ற ஒரு காலக்கணக்கு. களப்பிரர்களை வென்று மீண்டும் பாண்டிய பேரரசை நிறுவியவன். களப்பிரன் என்னும் கலியரசன் கைக்கொண்டதனை இறக்கிய பின் படுகடன் முளைத்த பருதிபோர் பாண்டியாதிராஜன் வெளிப்பட்டு ஒடுங்கா மன்னர் ஒளிநகர் அழித்த கடுங்கோன் என்னும் கதிர்வேற்றன்னன் என்று செப்பேடு, வேள்விக்குடி செப்பேடு இவனை பற்றி குறிப்பிடுகிறது. கழப்பாளரை களைகட்ட மற்றொரு தோள் மாக்கடுங்கோன் மானம் போர்த்தருளிய கோன் என்று தளவாய்ப்புரை செப்பேடு தெரிவிக்கிறது. திருமங்கலத்தை அந்தணர்களுக்கு வழங்கியவன் என்றும் பின்னால் வரும் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன. இது மங்கலம் என்று குறிப்பிடப்பெறுகிறது. இப்பொழுது திருமங்கலம் என்று வழங்கும் ஊராக இருக்கலாம் என்று சேதுராமன் அவர்கள் கருதுகிறார். அடுத்த ஆண்டவன் மாரவர்மன் அவனி சூளாமணி. இவன் தொட்டு மன்னர்கள் அனைவரும் மாரவர்மன் சடைவர்மன் என்கின்ற பெயரை மாறி மாறி புனையலாயினர். இவர்களுடைய கல்வெட்டுகளிலே மாறன் சடையருக்கு, சடையன் மாறருக்கு என்றே பரகேசரி ராஜகேசரியை போலவே அமைந்திருப்பதால் அவர்களுள் அடையாளம் காண்பதே மிக கடினமாக அமைந்திருக்கிறது. அப்படி முதலாக மாரவர்மனாக அறியப்படுபவன் அவனி சூளாமணி 600லிருந்து 620 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறான். உண்மையின் தோழன் என்றும் கடல் போல படையுடையவன், கடற்றானை உடையவன் என்றும் செப்பேடுகள் இவனை பற்றி கூறுகின்றன. செழியன் சேந்தன் 620லிருந்து 642 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுகிறான். காரணம், யுவான் சுவாங் அங்கே வந்தபோது ஒரு பாண்டிய மன்னன் இறந்துபட்டான் என்கின்ற குறிப்பை கொண்டு அப்போது இறந்தவன் செழியன் சேந்தனாக இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறான். செங்கோர் சேந்தன் மண்மகளை மறுக்கடிந்த வேந்தன் வானவன் என்கின்ற குறிப்பிடப்பெறுகிறான். வானவன் என்ற குறிப்பினாலே சேரர்களை வென்றிருக்கலாம் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். யுவான் சுவாங் வரும்போது இறந்துபட்ட பாண்டிய மன்னன் இவனாக இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறான். ஜெயந்தவர்மன் என்று வடமொழியிலையும் தமிழில் சேந்தன் என்றும் வழங்கப்பெறுகிறான். மலையடி குறிச்சி கல்வெட்டில் இவனுடைய 17ஆம் ஆட்சி ஆண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கல்வெட்டானது கோமாரன் சேந்தன் கொற்றமுற்றி திருவிராஜ்யம் செல்லான் என்றது 17ஆக, அவன் பணியால் பாண்டிமங்கல வதியரசன் சேவூர் கிழான் சாத்தன் ஏரன் செய்வித்த கற்றிருக்கோயில் என்று அந்த குடவரை கோயில் உள்ள கல்வெட்டானது தெரிவிக்கிறது. இது முதலில் சமண குடவரையாக இருந்து பிறகு சைவமாக மாற்றப்பெற்றது என்று KR ஸ்ரீனிவாசன் அவர்கள் கருதுகிறார். ஆகவே இவனும் சமண மதத்தை சார்ந்தவனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது அந்த குடவரையில் உள்ள கல்வெட்டு. அடுத்த ஆண்டவன் மாரவர்மன் அரிகேசரி. இவன் 642லிருந்து 700 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. சேந்தனின் மகன், நின்றசீர் நெடுமாறன் என்று 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்பெறுபவன். பாண்டிக்கோவை இவனை பற்றியதுதான் என்பதை முனைவர் நாகசுவாமி அவர்கள் தக்க சான்றுகளுடன் நிறுவியிருக்கிறார். விழுஞத்தில் வென்றவன் என்று பாண்டிக்கோவை குறிப்பிடுகிறது. ரணோதயன், ரணாதங்கன் என்கின்ற பெயர்கள் இவனுக்கு இருந்தமை, விருது பெயர்கள் இருந்தமை பாண்டிக்கோவையிலிருந்து பெறப்பெறுகிறது. அசமசமன், அலங்கிய விக்கிரமன், அகாலகாலன், பராங்குஷன் ஆகிய விருது பெயர்களை உடையவன். துலாபாரம், ஹிரண்யகர்ப்பம், கோசஹஸ்ரம் ஆகியவற்றை புரிந்தவன் என்று செப்பேடுகள் இத்தகைய தரவுகளை தருகின்றன. இவற்றுள் பல கல்வெட்டுகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன.
பாழி, சென்னிலம், நெல்வேலி ஆகிய போர்களில் வென்றவன். இந்த இடங்கள் எங்கே இருக்கிறது என்று அறியக்கூடவில்லை. நெல்வேலி திருநெல்வேலியாக இருக்கலாம் என்று சில ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இல்லை என்று பிற்கால ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பகல் நாழிகை இரவாமை இகலாழியுள் புலியூர் வென்றவன் என்று குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. அவன் ஒரு பகலிலே வென்றவன் என்று புலியூரை வென்றான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெல்வேலியில் வில்லவரை வென்றவன் என்றும் சக்கரமங்கையில் பல்லவர்களை வென்றவன் என்றும் குறிப்பிடப்படுகிறான். இளையான்பித்தூர் செப்பேடு இவனுடைய 36ஆம் ஆட்சி ஆண்டில் வெளியிடப்பெற்றது. அரிகேசரீஸ்வரம் என்கின்ற பெயரில் பல சிவாலயங்களை எடுப்பித்தான், சந்திரசேகரருக்கு பல சிவாலயங்களை எடுப்பித்தான் என்று இளையான்புத்தூர் செப்பேடு தெரிவிக்கிறது. வைகைக்கரை கல்வெட்டு வைகை கரையில் கிடைத்தது. இந்த கல்வெட்டு செழியன் சேந்தனுடையதாகலாம் என்று KG கிருஷ்ணன் அவர்கள் கருதியிருந்தார்கள். முனைவர் நாகசுவாமி அவர்கள் அதனை மாற்றி இது மாரவர்மன் அரிகேசரியினுடையது என்று நிறுவியிருக்கிறார். இந்த கல்வெட்டானது பாண்டிய குலமணி பிரதீபனாய் பிராதுர்பாவம் செய்து விக்கிரமங்களால் அரசரை அடக்கி மரங்கெடுத்தும் அறம் பெருக்கியும் அக்ரஹாரம் பலம் செய்து அபரிமிதமாகிய ஹிரண்யகர்ப்ப கோசஹஸ்ர துலாபாரத் மகாதானங்களால் கலிகடிந்து மங்களபுரம் நகரமாக்கி வீற்றிருந்து செங்கோன் நடாவி நின்ற கோச்சேந்தன் மாறன் 50வது என்பது நாகசுவாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய பாடம். சேந்தன் மற்ற 50வது என்பது KG கிருஷ்ணன் அவர்கள் கொடுக்கக்கூடிய பாடம். அரிகேசரியே மிக நீண்ட நாட்கள் ஆட்சியில் இருந்திருக்கலாம் என்பதால் வைகைக்கரை கல்வெட்டு அரிகேசரியினுடையதாகலாம் என்பது நாகசுவாமி அவர்களுடைய கருத்து. ஹிரண்யகர்ப்பம், கோசஹஸ்ரம் முதலியவை அரிகேசரியே செய்திருக்கிறான் என்று வேள்விக்குடி முதலிய செப்பேடுகள் தெரிவிப்பதனாலும் இது அரிகேசரியினுடையதே என்பது முடிவாக இருக்கிறது. மேற்கொண்டு அரிகேசரி என்னும் பெயரால் மதகு அமைத்தான் என்று அந்த கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. ஆகவே இது அரிகேசரியினுடையதாகவே இருக்க வேண்டும் என்கின்ற முடிவு சரியாக தோன்றுகிறது. இது அந்த கல்வெட்டினுடைய படி. அடுத்தது ஆண்டது கோச்சடையான் ரணதீரன் 700 730 இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வானவன், செம்பியன், சோழன், கொங்கர் கோமான், மதுர கர்நாடகன் என்று குறிப்பிடப்பெறுவதால் சேர நாட்டையும் சோழ நாட்டையும் கர்நாடக நாட்டையும் கூட கைப்பற்றி இருக்கலாம் என்று கருதப்பெறுபவன். மங்களபுரம் எனும் மாநகருன் மகாரதரை எரிந்தழித்து என்று மங்களபுரத்திலே மகாரதரை எரிந்தான் என்று குறிப்பிடப்பெறுகிறான். இந்த மங்களபுரம் எங்கே இருக்கிறது என்பதில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சாத்தூர் அடுத்துள்ள மங்கலமாக இருக்கலாம், திருச்சியை அடுத்துள்ள மங்கலமாக இருக்கலாம், அல்லது இப்போது மங்களூர் என்று வழங்கப்பெறும் கர்நாடகத்தில் இருக்கும் பகுதியாக இருக்கலாம் என்று பல்வேறு கருத்துக்கள். மதுர கர்நாடகன் என்கின்ற கூற்று இருப்பதாலும் இவனுடைய பெயர் ரணதீரன் என்று இருப்பதாலும் விக்ரமாதித்தன் ரண ரசிகன் என்ற பெயரை கொண்டிருந்ததால் அவனை கர்நாடகத்திலேயே வென்று ரணதீரன் என்ற பெயரை அடைந்திருக்கலாம் என்பதால் மங்களூராக இருக்கலாம் என்பது சிலரின் கருத்தாக இருக்கிறது. இவன் ஆய்வேளை மருதூரில், திருப்படை மருதூரில் வென்றவன். செங்கோடி புதான்கோட்டில் போரில் வென்றவன் என்று குறிப்பிடப்படுகிறான். கோச்சடை என்னும் ஊர் இவனுடைய பெயரால் அமைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அது ராமநாதபுரத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. முதலாம் ராஜசிம்மன் 730 68 வரை ஆண்டவனாக கருதப்படுகிறான். 2ஆம் மாரவர்மன் அரிகேசரி, முதலாம் மாரவர்மன் அரிகேசரி நின்றசிய நெடுமாறன். இவன் 2ஆம் மாரவர்மன் அரிகேசரி, ராஜசிம்மன் என்னும் பெயருடையவன். இவன் பல்லவனான ராஜசிம்மனின் மகள் வயிற்று பெயரனாகலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். பல்லவ பஞ்சனன் என்கின்ற பெயரும் உடையவன். நெடுவயல், குறுமடை, மன்னிக்குறிச்சி, திருமங்கை, பூவாளூர், கொடும்பாளூர் ஆகிய இடங்களில் பல்லவரை வென்றவன் என்று செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. நரோனு ரக்ஷோனு புருஷா பரோன சக்ரோனு சரோஷமாகதா இதிஸ்மம் மத்வா யுதியம் பயார்திதா பலாயத்தே பல்லவ மல்ல பூபதி என்று பல்லவ மல்லனான நந்திவர்மன் இவனை கண்டு இவன் ராட்சசனா, மனிதனா, சிவபெருமானா, இந்திரனா, எவன் என்று அஞ்சி ஓடி ஒளிந்தான் என்று வேள்விக்குடி செப்பேடானது தெரிவிக்கிறது. நந்தி கிராமத்திலே பல்லவன் சிறைப்பிடித்தது இவனால் நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. வெண்பையில் போர் வென்று மாறன்காரி என்கின்ற இவனுடைய அமைச்சரால் கங்கன் மகள் பூசுந்தரியோடு திருமணம் நிகழ்த்த பெற்றவன். மழகொங்கத்தை அடிபணிய செய்தவன். திருப்பாண்டி கொடுமுடியில் இறைவனுக்கு பொற்குவியலும் நவமணி திரளும் அளித்தவன். ஹிரண்யகர்ப்பமும் துலாபாரமும் முதலாம் மாரவர்மன் அரிகேசரியை போன்றே மேற்கொண்டவன். கூடல், வஞ்சி, கோழி ஆகியவற்றில் மாடமதில் புதுக்கியும் என்று குறிப்பிடுவதால் 3 நகரங்களும் இவனுடைய அடிக்கீழ் இருந்தன என்று கருதுவதற்கு இடமிருக்கிறது. ஜட்டில பராந்தகன், பராந்தகன் நெடுஞ்சடையன் என்று வழங்கப்பெறுபவன். முதலாம் வரகுணன் இவன்தான் என்று KV ராமன் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு ராஜசிம்மன் இருந்திருக்க வேண்டும் என்று பண்டாரத்தார் அவர் கருதியிருந்தார். ராஜசிம்மன், ஜட்டிலன், பிறகு வரக்கூடிய பராந்தகன் என்பதை 3ஆக வைத்துக் கொண்டு பிரித்தமையால் அந்த பிழையானது நேரிட்டது. KV ராமன் அவர்கள் ஸ்ரீமானன் ஸ்ரீவல்லபனின் தகப்பனாக ஒரு இடத்தில் ஜட்டிலனும் மற்றொரு இடத்தில் பராந்தகனும் குறிப்பிடப்பெற்றிருப்பதை நிறுவி ஜட்டிலனே பராந்தகன், அவனே நெடுஞ்சடையன் பராந்தகன் என்பதை நிறுவி முதலாம் வரகுணன் நெடுஞ்சடையின் பராந்தகனே என்று நிரூபித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆனைமலை கல்வெட்டும் திருப்பரங்குன்றத்து கல்வெட்டும் இவனுடைய கலி வருஷத்தை தருகின்றன. ஸ்ரீ தைஷே மாசே சஹஸ்ர திருதய வசு சதைஹி வத்சரைஹி வேதசங்கேஹி என்று சப்தத்யா என்று கொண்டு கலிவர்ஷத்தை தருகின்றன. இதனை கொண்டு இவனுடைய தொடக்க ஆட்சி ஆண்டு 768 என்று உய்த்துணர கிடக்கிறது. இது திருப்பரங்குன்றத்து கல்வெட்டின் படி. இவன் வேள்விக்குடி ஸ்ரீவரமங்கலம் சின்னமனூர் சாசனங்களை வழங்கியவன். பெண்ணாகடத்தில் பல்லவர்களை வென்றவன் என்று குறிப்பிடப்படுகிறான். ஆயிரவேலி ஐரூர் புகழியூர்களில் அதிகம் தோல்வி அடைந்தான். மதுரையிலே சிறை வைக்கப் பெற்றான். காஞ்சிவாய் பேரூரில் திருமாலுக்கு குன்றமன்னதோர் கோயில் எடுப்பித்தான் என்று இவனை பற்றி செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. விழுஞத்தை அழிந்து வேணாட்டரசை வென்றவன். உக்ரன் கோட்டை அல்லது களக்குடியில் கோட்டை கட்டியவன் என்றும் பரம வைஷ்ணவனாகத் தானிலங்கி என்று செப்பேடுகள் இவன் வைஷ்ணவனாக திகழ்ந்தான் என்று குறிப்பிடுகின்றன. வேம்பில் மதிலழித்த சடையன் இவனாகவே இருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். கேஜி கிருஷ்ணன் அவர்கள் 2ஆம் வரகுணனாக இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தால் அது முதல் வரகுணனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று பிற்கால ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவனுடைய பெயர்கள் ஸ்ரீவனன், ஸ்ரீமனோகரன், சினச்சோழன், புனப்பூழியன், வீதகல்மஷன், வினய விஸ்ருதன், விக்ரம பராக்கிரமன், வீரபுரோகன், மருத்பலன், மான்யசாசனன், மனூபமன், மர்தித வீரன், கிரிஸ்திரன், கீத கிண்ணரன், கிருபாலயன், கிருதா அபதானன், கலிப்பகை, கண்டகனிஷ்டுரன், காரியதட்சிணன், கார்முக பார்த்தன், பராந்தகன், பண்டிதவத்சலன், பரிபூர்ணன், பாபபீரு, குணகிராகியன், கூடநருணன் என்று இவனுடைய எல்லா குணங்களையும் உள்ளடக்கியது போன்று பல்வேறு விருது பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ராஜசிம்மனுடைய விருது பெயர்களைப் போன்றே இவனுடைய விருது பெயர்களும் பல்வேறு இவனுடைய சிறப்புகளை குறிப்பதைப் போல கீதக்கிண்ணரன் என்று இசையிலே தேர்ச்சியுற்றவன் என்றும், கூடநருணையன் என்று மிகவும் ரகசியமாக முடிவுகளை எடுப்பவன் என்றும் பல்வேறு குணங்களை குறிப்பிடுவது போல விருது பெயர்களை தாங்கியிருந்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாறன்காரி, மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், தீரதனன், மூர்த்தி எயினன் ஆகியவர்கள் அரசியல் தலைவர்களாக இலங்கியவர்கள். கழுகுமலை கோயில் இவனுடைய வெட்டுவான் கோயில் இவனுடைய காலத்தில் வெட்டப்பட்டதாக அறியப்பெறுகிறது. ஆனமலை, பரங்குன்ற குடவரைகள் இவனுடைய காலத்தில் எடுப்பிக்கப்பெற்றன. மானூர் கல்வெட்டில் ஊராட்சி முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் 1ஆம் வரகுணன் காலத்தையதாக கருதப்படுகிறது. இது வெட்டுவான் கோயில். ஸ்ரீமானன் ஸ்ரீவல்லபன் 715 62 வரை ஆண்டவன். ஏகவீரன், பரச்சக்கர கோலாகலன், அவனிபசேகரன், உபாய பகுலன் என்று பல்வேறு விருது பெயர்களை தாங்கியவன். குன்னூர், விழுஞம், சிங்களத்தில் வெற்றி பெற்றவன். விழுஞத்தில் வில்லவர்க்கு விண்ணாள விடை கொடுத்தும் என்று செப்பேடு நகையாக இதனை கூறுகிறது. குடமூக்கில் கங்கர், பல்லவர், சோழர், காலிங்கர், மாகதர் ஆகியோரை வென்றவன். இது 854 நிகழ்ந்ததாகலாம் என்று கருதப்பெறுகிறது. குறைகடல் ஈழம் கொண்டு என்று தளவாய்ப்புறம் செப்பேடு குறிப்பிடுவதைப் போல ஈழ நாட்டின் மீது படையெடுத்து சென்று ஈழத்தை வென்று அங்கிருந்து பெரும் செல்வத்தை கொண்டு வந்தவன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது நிகழ்ந்தது 1ஆம் சேனனின் காலத்தில் என்று மகாவம்சத்தின் மூலம் அறிய கிடக்கிறது. பிறகு அவனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு போரை நிறுத்தி மீண்டு வந்ததாகவும் அது குறிப்பிடுகிறது. ஆனூரில் பல்லவரை வெற்றி கொண்டான் என்று செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. ஆனாலும் தெள்ளாற்றில் 3ஆம் நந்தியனிடமும் அரசியலாற்றங்கரையில் நிருபதுங்கனிடமும் தோல்வியடைந்த பாண்டியனாக கருதப்பெறுகிறான். 2ஆம் சேனனின் படையெடுப்பு 862 நிகழ்ந்த போது அதனால் மறைந்திருக்கலாம் என்று கருதப்பெறுகிறான். இவன் ஸ்ரீகண்டனின் மகளான அக்கள நிம்மடியை மணந்தவன் என்று செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. ஸ்ரீகண்டன் பொத்தப்பி குலத்தைச் சேர்ந்தவன் என்றும் மயிலைப்புரி காவலன் என்றும் குறிப்பிடப்படுகிறான். ஸ்ரீகண்டன் எப்படி மயிலையை ஆண்டான் பல்லவர்கள் இடையில் இருக்கும்போது என்ற கேள்விக்கு தந்திவர்மனின் 25ஆம் ஆட்சியாண்டுக்கு பிறகு 51ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மட்டுமே கிடைக்கிறது. இடையிலே 24 வருடங்களுக்கு கல்வெட்டுகள் இல்லை. அந்த காலகட்டத்திலே ராஷ்டிரகூட்டன் முதலிய படையெடுப்புகள் ஸ்ரீகண்டனும் துணையாக இருந்து மயிலையை ஆண்டிருக்கலாம் என்கின்ற கருத்தானது நிலவுகிறது. அவனுடைய மகளான அக்கள நிம்மடியை இவன் மணந்திருந்தான். இவன் திருச்செந்தூர் கண்மையில் அவனிபசேகர மங்கலம் என்கின்ற ஊரையும் எடுப்பித்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. அவனிபசேகரன் கொள்கை அல்லது கோலக்கை என்று கூறக்கூடிய நாணயத்தை வெளியிட்டவன். அந்த காசுகள் கிடைத்திருக்கின்றன. சிற்றணவாயில் ஓவியங்கள் இவனுடைய காலத்திலே தீட்டப்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலே இருக்கக்கூடிய ஓவியமானது, எல்லா பக்கங்களிலும் வரக்கூடிய ஓவியமானது ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனாக இருக்கலாம் என்று ஆசிரியர்களால் கருதப்பெறுகிறது. திருத்திய பெரும்புகழ் தேவ தரிசனத்து அருந்தவ முனிவனை பொருட்செல்வன் அரங்கிளர் நிலைமை இளம் கௌதமன் என்னும் வளங்கழு தின்னகர் மதுரை ஆசிரியர் அவனிபசேகர சீர்கழு செங்கோல் ஸ்ரீவல்லபன் என்று ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனை பற்றி சிற்றணவாயில் கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. அவனுடைய காலத்திலே இளங்கௌதமன் ஓவியங்களை திருத்தியமையும் அங்கே குடவரையை சீர் செய்தமையும் கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. 2ஆம் வரகுணன் 862 880 இருக்கலாம் என்பது சில ஆசிரியர்களின் கருத்தாக இருக்கிறது. ஐவர்மலை கல்வெட்டு சகவருஷம் 792 ஆட்சியாண்டு 8 சேர்ந்ததாக இருப்பதால் 862 ஆட்சிக்கு வந்தவன் என்று தெளிவாக தெரிகிறது. நிருபதுங்க பல்லவனோடான உறவு திருவதிகை கல்வெட்டிலிருந்து தெரிய வருகிறது. இருவரும் இணைந்து அங்கே
கொடை கொடுத்தமை. பாண்டிய குலோதயம் வாதபுரிநாதர் என்று மணிவாசக பெருமான் இந்த வரகுணனுக்கு உதவியமையை குறிப்பிடுகிறது. மணிவாசக பெருமான் வரகுணனாம் தென்னவனேத்தும் சிற்றம்பலத்தான் என்று இந்த வரகுணனை பாடி பரவி இருத்தல் குறிப்பிடத்தக்கது. இது பாண்டிய குலோதயத்தில் தஸ்ய ஒரு ஔத்வதேஹிகம் அமீ தனயாக சமாப்பிய சர்வே விபஜ்ய தரணீம் அசிஷன் அசேஷாம் உச்சாடித்தோ வரகுணோபி புராது உதஸ்ரீஹி பரியபிரமத் திசி திசி பிரதமான கேதா என்று அவனுக்கு முன்னாடி இருந்த மன்னவன் மறைந்த பின்னர் வரகுணனுடைய அந்த முன்னால் இருந்த அவனுடைய தந்தையினுடைய மற்ற தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் அனைவரும் ஆட்சியை பங்கு போட்டுக் கொண்டனர். வரகுணன் ஆட்சி இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தான் என்று பாண்டிய குலோதயம் குறிப்பிடுகிறது. ஆவேதிதாம் சவித கௌரவ அவதாத விருத்தைஹி ஆகரண்ய வாதபுரநாயகைத்ய அபிக்யாம் அஸ்ய அவனீஷதனய பதையோர் அனம்சீத் அஸ்மத் துஷான் அயமேவ ஹனிஷ்யதீதி. எங்கெங்கோ அலைந்து திரிந்து பிறகு வாதபுரி நாயக்கரான மணிவாசக பெருமானை கண்டு அவரை வணங்கி இவர்தான் நம்மை ஆட்சியில் இருப்பிப்பார் என்று கருதி அவரை வணங்கி நின்றார் என்று பாண்டிய குலோதயம் மணிவாசக பெருமான் மூலமாக ஆட்சி பெற்றதை குறிப்பிடுகிறது. பிறகு மணிவாசக பெருமான் அவனுக்கு மந்திரியாக இலங்கிய செய்தியையும் தருகிறது. இடவைப்போர், பொதுவாக இடவைப்போர் இரண்டாம் வரகுணன் நிகழ்த்தினான். அவன்தான் இடவை வரையிலே ஏறி வந்தான். அப்போ அதன் பிறகு திருப்புறம் போர் நிகழ்ந்தது என்று குறிப்பிடுவதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. இரண்டாம் வரகுணன் சோழநாட்டின் மீது செய்த போராக கொண்டு அதன் தொடர்ச்சியாகவே திருப்புறம் போர் என்று அறியப்பெறுகிறது. இதற்கு ஆதாரமாக அமைந்தது பெரும்புள்ளி கல்வெட்டு. ஆனால் அந்த பெரும்புள்ளி கல்வெட்டு இரண்டாம் வரகுணனுடையது. அது குறிப்பிடக்கூடிய இடவை போரானது முதலாம் வரகுணனுடையது என்று கேஜி கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அந்த கல்வெட்டிலே 4 தலைமுறைகள் கூறப்பெற்றிருக்கின்றன. அதற்கு ஏற்றாற் போல பாண்டிய மன்னர்களும் 4 தலைமுறையினராக கொள்ளாமல் 2 தலைமுறையினராக கொண்டு அதில் குறிப்பிடப்பெறும் சடையனும் மாறனும் இவர்களே என்று குறிப்பிட்டதனால் இரண்டாம் வரகுணன் தான் இடவை போரில் வென்றான் என்று கொள்ளும்படி ஆயிற்று. ஆனால் கேஜி கிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4 தலைமுறைகள் பள்ளிவேளான் குழும்பூரில் வென்றவன், அவன் ராஜசிம்மனுடைய காலத்தைச் சேர்ந்தவன். பராந்தக பள்ளிவேளான் அவனுடைய மகன், அவன்தான் இடவை போரில் பங்கெடுத்தான். அவன் முதலாம் வரகுணனின் காலத்தைச் சேர்ந்தவன். குறும்பூராதித்தன் புள்ளனக்கன் என்பவன் விழுஞ்சம் இடவை குடமூக்கு முதலிய இடங்களில் போரிலே பங்கு கொண்டான். அவன் சடையன் மாறன், அதாவது ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனின் காலத்தைச் சேர்ந்தவன். பள்ளிவேளான் நக்கம்புள்ளான் என்பவன் சாலக்கிராமம் சென்னிலம் போரில் பங்கு கொண்டான். அவன் இரண்டாம் வரகுணனின் காலத்தைச் சேர்ந்தவன் என்று மிக தெளிவாக 4 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. ஆனால் பிற்காலத்தில் இவற்றை 2 தலைமுறையாக கொண்டமையால் இரண்டாம் வரகுணனை இடவை போரை நிகழ்த்தினான் என்று இந்த கல்வெட்டை ஆதாரமாக காட்டி அதன் தொடர்ச்சியாக திருப்புறம்பு போரை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கல்வெட்டில் முதலாம் வரகுணனை இடவை போரை நிகழ்த்தினான் என்று குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்புறம்பு போரில் தோல்வியடைந்தான். அதன் பிறகு நெடுநாள் வாழ்ந்திருக்க முடியாது என்று சிலரும் தளவாய்பிறை செப்பேட்டில் காக்கின்ற நாளில் என்று குறிப்பிட்டிருப்பதால் 45 ஆண்டுகள் வரகுணனும் ஆண்டிருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பெறுகிறார். திருச்செந்தூருக்கு 1000 காசுகளும் 2800 கால நெல்லும் வழங்கியவன். அதற்கான கல்வெட்டு இன்னமும் அந்த கோயிலிலே வைக்கப்பெற்றிருக்கிறது. செப்பேடு இவனை பற்றி குறிப்பிடும் போது தளவாய்ப்புற செப்பேடு கோ வரகுணன் பிள்ளை பிறை சடைக்கணிந்த பினாகபாணி எம்பெருமானை உலகாய் காக்கின்ற நாளை என்று சிவபெருமானை மனத்திருத்தி உலகை காத்து வருகின்ற நாளில் இவன் பராந்தகன் வீரநாராயணன் கொடுத்த கொடை என்று அந்த கொடையை குறிப்பிடுகிறது. அப்போது வரை வரகுணன் உயிரோடு இருந்திருக்கலாம் என்று சில ஆசிரியர்கள், அவன் இறைப்பணியிலே ஈடுபட்டிருக்கலாம் என்று சில ஆசிரியர்களும், திருப்புயம்பிய போருக்கு பிறகு இறந்துபட்டிருக்கலாம் என்று சில ஆசிரியர்களும் கருதுகிறார்கள். அடுத்து அவனுக்கு சமகாலத்திலே ஆண்டவன் பராந்தக வீரநாராயணன். இவர்கள் மாரவர்மன் சடையவர்மன் என்று மாற்றி மாற்றி ஆண்டாலும் கூட இவர்கள் இருவருமே சடையவர்மன் என்று ஒரே காலத்தில் அறிய பெற்றமை வியப்புக்குரிய செய்தி. இவன் 860 905 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுகிறான். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுக்கும் அக்களனி மட்டிக்கும் பிறந்தவனாக தளவாய்ப்புற செப்பேடு குறிப்பிடுகிறது. சென்னிலத்தில் தன் அண்ணனை தோற்கடித்தவன் என்று குறிப்பிடப்படுகிறான். இந்த அண்ணன் வரகுண பாண்டியனா அல்லது மாயப்பாண்டியன் முதலிய மற்றைய மனைவிமார்களின் மகன்களா என்று அறியக்கூடவில்லை. மற்றவர்களாகவே இருக்க வேண்டும். வரகுணனோடு இயைந்து ஆட்சி செய்தமையால் மற்றவர்களாகவே இருக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். வரகுணனோடு இயைந்து அவனோடு இணைந்து ஆட்சி செய்தவன் கரகிரியின் தலைவனான, அதாவது கரவந்தபுரம் என்று வழங்கக்கூடிய உக்ரகோட்டையை வென்று உக்ரனை வென்றவன். மேற்கு கொங்கம், பொக்கரணி, தென்மாயில், வெண்கை, பராந்தகம் முதலிய இடங்களில் நிகழ்ந்த போர்களில் வென்றவன் என்று குறிப்பிடப்பெறுகிறது. அதில் எதிரி யார் என்ற குறிப்பு அங்கே தரப்படவில்லை. பெண்ணாகடத்தை அழித்தவன் என்றும் பல பிரம்மதேயங்கள் தேவதானங்களை வழங்கியவன் என்றும் செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. இவனுடைய பெயர்களாக கலிப்பகை, கண்டருள் கண்டன், மதுராபுரி பரமேஸ்வரன், மானினி, மகரகேதன், வசுதாதிப வாசுதேவன், குருச்சரித்தன், செந்தமிழ்கோன், அச்சலாச்சலன், ஸ்ரீநிகேதனன், மனுச்சரித்தன், வாட்சடையன் என்கின்ற பெயர்கள் தரப்பெற்றிருக்கின்றன. இவனுடைய மனைவி வானவன் மாதேவி என்கின்ற சேர இளவரசி.
இரண்டாம் ராஜசிம்மன் 905 920 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுபவன். மந்தர கௌரவமேரு, ராஜசிகாமணி, ஸ்ரீகாந்தன் முதலிய விருது பெயர்களை உடையவன். உலப்பிலி மங்கலத்தில் போரில் வென்றவன் என்றும் வஞ்சி மீது போர் தொடுத்தவன் என்றும் வைப்பூரிலும் நாவல்பதியிலும் தஞ்சையர் கோனான சோழனை தோற்கடித்தான் என்றும் கொடும்பாளூர் வேளிரை வென்றான் என்றும் சின்னமனூர் சாசனமானது குறிப்பிடுகிறது. 910 பராந்தகனிடம் தோல்வியுற்றான். 915 வெள்ளூரில் முழு தோல்வி அடைந்தான். அதன் பிறகு இலங்கை மன்னனின் உதவி பெற்றான். ஆனாலும் கொள்ளை நோய் கொண்டமையால் அந்த உதவி கைகூடாமல் போயிற்று. இலங்கை சென்றும் பயனின்றி சேர நாட்டில் தஞ்சம் புகுந்தான். அவனுடைய தாய் சேர நாட்டைச் சேர்ந்தவள் என்பதால். அடுத்து இடையிலே இவனுக்கு பிறகு வீரபாண்டியன் என்று சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் அறியப்படுகிறான். 946 966 வரை ஆண்டவன். அம்பாசமுத்திர கல்வெட்டில் 12ஆம் ஆட்சி ஆண்டில் ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பெறுகிறது. அதனை வைத்து இவனுடைய துவக்க கால ஆட்சி ஆண்டு 946 என்று அறிய கிடக்கிறது. 7ஆம் ஆட்சி ஆண்டு தொடங்கி சுச்சீந்திரம் முதலிய இடங்களில் தமிழகத்தில் இவனுடைய கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. 6ஆம் ஆட்சி ஆண்டிலிருந்து சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்கின்ற பெயரானது இவனுக்கு கிடைக்கிறது. இவன் கொண்ட தலை உத்தம னுடையது என்று சில அறிஞர்களும் பராந்தகனாகவே இருக்கலாம் என்று A.S. ராமநாத் அவர்களும் குறிப்பிட்டு K.V. ராமன் அவர்களும் அதனை இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுந்தர சோழனின் 5ஆம் ஆட்சி ஆண்டில் அவன் மதுரை கொண்டு மதுராந்தகன் என்ற பெயரையும் கொண்டான். அப்போது தோற்கடிக்கப்பட்டான். அதன் பிறகு சுந்தர சோழனின் 7ஆம் ஆட்சி ஆண்டிலிருந்து பாண்டியனை சுரமிறக்கின பெருமாள் அவனை காடு புகச் செய்தவன் என்று சுந்தர சோழன் புகழப்பெறுகிறான். 966 ஆதித்த கரிகாலனால் சேவூரில் தலை கொய்யப்பட்டான். அதனால் பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி என்று ஆதித்த கரிகாலன் வழங்கப்பெற்றான். பார்த்திவேந்திராதிவர்மனும் ஆதித்த கரிகாலனும் பாண்டியன் தலை கொண்டவர்கள் என்று அறியப்பெறுகிறார்கள். சோழாந்தகன் என்று பெயராலே இவன் அறியப்பெறுகிறான். சோழாந்தக சதுர்வேதி மங்கலம் என்கின்ற பெயரிலே இவன் ஒரு ஊரையே தானமாக வழங்கியிருந்தான். அது இப்பொழுது இருக்கக்கூடிய சோழவந்தான், குருவித்துறை, தென்கரை ஆகியவற்றை உள்ளடக்கியது. சத்ரு பயங்கரன் என்கின்ற பெயரை உடையவன். இவன் கல்விக்கு ஆதரவு கொடுத்தான் என்பது கீழ்மாத்தூர் கல்வெட்டிலிருந்து அறிய கிடக்கிறது. இவன் கீழிருந்த தென்னவன் தமிழ்வேள் என்கின்ற அதிகாரி மறைபொருள் தரிசனமாறும் தமிழ்கள் 3 வரிசையில் அமைந்த வடநூல் வகையும் நீதி நூலையும் மேதகு புராணமும் பாதஞ்சலம் முதல் பனுவர் பயன்களும் அறிந்தான் என்று அதிகாரியே இவ்வளவு அறிந்திருந்தான் என்று குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மானாபரணன் மாளிகை, வீரகேரளன் இருக்கை ஆகியவை குறிப்பிடப்பெறுகின்றன. வீரபாண்டி நல்லூர் என்கின்ற ஊர் இவனுடைய பெயராலே வழங்கப்பெற்றிருக்கலாம். அது இப்பொழுது வீரபாண்டி என்கின்ற பெயரிலே வழங்கப்பெறுகிறது. கிரியானி கண்டுவை ஏற்றிய வீரபாண்டியன் இவனாக இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. சிவகாசி செப்பேடும் இவனுடைய காலத்தையதாக சில அறிஞர்களும் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வீரபாண்டியனுடையது என்று சில அறிஞர்களும் கருதுகிறார்கள். சுந்தரபாண்டியனுடைய பெயரால் சுந்தரபாண்டியேஸ்வரம் என்கின்ற பெயரிலே பள்ளிமடத்திலே ஒரு கோயில் எடுப்பித்திருக்கப்பட்டிருக்கிறது இவனுடைய காலத்தில். அடுத்து அமரபுஜங்கன் என்கின்ற பாண்டியனாவனும் அறியப்பெறுகிறான் ராஜராஜனுடைய திக்விஜயத்தின் போது. இடையிலே சடையன்மாறன் என்பவன் ஆண்டமையாக மதுரை தொல்லியல் கையேட்டில் தமிழக தொல்லியல் துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்குரிய சான்றுகள் தரப்படவில்லை. அடுத்து அறியப்பெறக்கூடிய பாண்டியன் அமரபுஜங்கன். ராஜராஜனின் திக்விஜயத்தில் வென்றதாக கருதப்பெறும் பாண்டியன். அமரபுஜங்க கிரகணாத் ராஜபுஜங்காஹ ததோதி பீத தியஹ நிபிருத குட்டிலா போகாஹ குவாபி நிலேத்தும் சமபியலஷன் என்று ராஜராஜனை புகழும் தருவாயில் அமரபுஜங்கனே, அதாவது ராஜநாகமே வெல்லப்பட்டதால் அடுத்த நாகங்கள் எல்லாம், அரசர்களாகிய பாம்புகள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள் என்று அமரபுஜங்கனை பற்றி குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. இவன் பாண்டிய அரசன் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கொங்குதேச ராஜாக்கள் சரித்தம் இவன் பாண்டியனின் தளபதி என்று குறிப்பிடுகிறது. பஞ்சவன் மாதேவி, மீனவன் மாதேவி ஆகியோர் குறிப்பிடப்பெறுவதால் அது அவர்கள் இவனுடைய காலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பாண்டிய குலாசனி என்று வென்ற பிறகு அந்த நாடானது அறியப்பெற்றது. பாண்டி நாடானது பாண்டிய குலாசனி வளநாடு என்று தஞ்சாவூர் அறியப்பெறுவதால் பாண்டிய குலத்துக்கே அசனியாக ராஜராஜன் திகழ்ந்தான் என்று கூறப்பெற்றிருக்கிறான். பஞ்சவன் மாதேவியும் மீனவன் மாதேவியும் பாண்டி நாட்டிலிருந்து வந்திருக்கலாம் ராஜராஜனுடைய மனைவியராக என்று கருதப்பெறுகிறது. அடுத்து சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள். முதலாம் ராஜேந்திரனின் காலத்தில் 1022 முதலாம் ராஜேந்திரனின் மகன் சுந்தர சோழ பாண்டியனாக முடிசூட்டப்பட்டான். திருவாண்டார் கோயில் மற்றும் மன்னார் கோயில் கல்வெட்டுகள் இதனை உறுதி செய்கின்றன. அவனைத் தொடர்ந்து மாரவர்மன் விக்ரம சோழ பாண்டியன், சடையவர்மன் சோழ பாண்டியன், மாரவர்மன் பராக்கிரம சோழ பாண்டியன் ஆகியோர் தொடர்ந்து ஆண்டு வந்தார்கள். ஊர் பெயர்கள் முதற்கொண்டு சோழமயமாயின. நித்த வினோத சேரி என்று சேரி பெயர் முதற்கொண்டு எல்லா பெயர்களுமே மாறிப்போயின. ராஜேந்திர வளநாடு, மதுராந்தக வளநாடு, மொழிகொண்ட சோழ வளநாடு, உத்தம சோழ வளநாடு, மும்மொழி சோழ சேரி, அருள்மொழி தேவச்சேரி, நித்த வினோத சேரி என்று பெயர்கள் எல்லாம் மாற்றம் பெற்றன பாண்டி நாட்டிலும். பிற்கால பாண்டியர்களுக்கு முன் சோழர்களின் ஆட்சியிலும் அடங்கி கிடந்த நிலையில் பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. ஒரு சங்கிலி தொகுப்பு போல 1100 ஆண்டுகளாக கிடைக்கக்கூடிய ஒரே பரம்பரை பாண்டிய பரம்பரை என்பது குறிப்பிடத்தக்கது. அடங்கியும் எதிர்த்தும் இருந்த பாண்டியர்கள் பலர் குறிப்பிட பெற்றிருக்கிறார்கள்.
ஸ்ரீவல்லபதேவர் என்பவர் 1014 1031 வரை ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுகிறார். திருமகள் ஜெயமகள் திருப்புய திருப்ப இருநிலத்தோடு குடைநிற்ப போர்வல் செம்பியர் என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையதாகலாம் என்று சேத்துராமன் கருதுகிறார். இந்த கணிப்பு சரியாக இருந்தால் பாண்டியர்களுடைய முதல் மெய்கீர்த்தியாக இதனை கருதலாம். 1022 துரத்திவிட்டு சோழ பாண்டியர் மறுபடியும் நிறுவப்பெற்றிருக்கலாம் என்று சேத்துராமன் அவர்கள் கணித்திருக்கிறார். மானாபரணன், வீரகேரளன், சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் ராஜாதிராஜனால் வெல்லப்பெற்றவர்களாக குறிப்பிடப்பெறுகிறார்கள். மிண்டிக்கல் சோமேஸ்வரர் கோயிலில் வீரபாண்டியன் தலை கொண்டான் ராஜாதிராஜன் என்று குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. ஆகவே வீரபாண்டியன் என்கின்ற பாண்டியனும் இருந்தான் என்று இதன் மூலம் அறிய கிடக்கிறது. அடுத்து விக்கிரமபாண்டியன் என்பவன் ஆண்டவனாக கருதப்படுகிறது. சுந்தர சோழ பாண்டியனின் திருவாலீஸ்வர கல்வெட்டு விக்கிரமபாண்டிய பிரம்மாதிராஜன் என்கின்ற பெயரில் ஒரு அதிகாரியை குறிப்பிடுகிறது. இவன் இங்கிருந்து இலங்கைக்கு சென்று ஆண்ட விக்கிரமபாண்டியனாக இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. முன்புடைத்த தமிழகம் விடுத்து எழுகடல் ஈழம் ஆண்ட விக்கிரமபாண்டியன் வெல்லப்பட்டதாக முதலாம் ராஜாதிராஜனுடைய மெய்கீர்த்தி குறிப்பிடப்பெறுகிறது. அந்த விக்கிரமபாண்டியன் இவனாகலாம் என்று சேத்துராமன் அவர்கள் கணித்திருக்கிறார். அடுத்தது வீரகேசரி என்கின்ற அரசனை பற்றிய குறிப்பு. ஸ்ரீவல்லபனின் மகன் என்று வீரராஜேந்திரனுடைய மெய்கீர்த்தியானது குறிப்பிடுகிறது. தென்னவன் ஸ்ரீவல்லவன் மகன் சிறுவன் மின்னவில் மணிமுடி வீரகேசரியை மதவரையொன்றால் உதைப்பித்து என்று இவனை பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. குலோத்துங்கனால் வெல்லப்பட்ட 5 பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் அவனுடைய சிதம்பரம் கல்வெட்டிலும் கங்கை கொண்ட சோழபுர கல்வெட்டிலும் வடமொழி கல்வெட்டிலே குறிப்பிடப்பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்பது அறியக்கூடவில்லை. அடுத்து ஜட்டாவர்மன் ஸ்ரீவல்லபன் 1101 பட்டமேற்றிருக்கலாம், 1090 பட்டமேற்றிருக்கலாம் என்று கே வி ராமன் அவர்கள் கணித்திருந்தார்கள். காரணம், குலோத்துங்கனுடைய 31ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இவனுடைய 10ஆம் ஆட்சி ஆண்டிலே குறிப்பிடப்பெற்றிருக்கிறது என்பதால் இரண்டும் ஒரே காலமாக இருக்கலாம் என்று கணித்திருந்தார். சேத்துராமன் அவர்கள் வியாழத்திலே கும்பம் இருக்கின்ற நாள் என்று மற்றைய வானியல் குறிப்புகளை வைத்து 1101 இருக்க வேண்டும் என்று கணித்திருக்கிறார். திருமடந்தையும் ஜெயமனந்தையும் என்று தொடங்குகின்ற மெய்கீர்த்தி ஸ்ரீவல்லப வளநாடு என்கின்ற பெயரிலே ஒரு வளநாடு ஏற்படுத்தினான். தென்கரை கல்வெட்டு அதில்தான் குலோத்துங்க சோழ தேவன் குறிப்பிடப்பெறுகிறான். குலோத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு 31வது முதல் தரத்து ஸ்ரீ சடகோப விண்ணகர் ஆழ்வார்க்கு நிலம் என்று தொடங்குவதால் இவனுடைய 10ஆம் ஆட்சி ஆண்டும் 31ஆம் ஆட்சி ஆண்டும் குறிப்பிடப்பெற்றிருப்பதால் ஒரே காலமாக இருக்கலாம் என்று கே வி ராமனும், இல்லை 10 ஆண்டுகள் கழித்து என்று சேதுராமன் அவர்களும் கணித்திருக்கிறார்கள். திருக்கோட்டியூர் கோயிலுக்கு கொடை கொடுத்ததாக இவனுடைய கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஜட்டாவர்மன் ஸ்ரீவல்லபன் அவனுடைய அரசி உலகம் முழுதுடையாள் என்று அறியப்படுபவள். பிள்ளையார் சுந்தரபாண்டியன் என்று அறியப்பெறுபவன். மதுரையில் பாண்டியராஜன் என்னும் பள்ளிக்கூடத்தில் வீற்றிருந்தவன். திருத்தங்கல் கல்வெட்டு 22ஆம் ஆட்சி ஆண்டை சேர்ந்தது. குருவித்துறையில் சித்திரரத வல்லப பெருமாள் என்கின்ற பெயரிலே ஒரு பெருமாள் கோயிலை, ஒரு திருமால் ஆலயத்தை எடுப்பித்தவன். குலசேகரமங்கலம் பராக்கிரம பாண்டிய பேராறு என்று இவனுடைய கல்வெட்டிலே குறிப்பிடப்பெறுவதால் குலசேகரன், பராக்கிரம பாண்டியன் ஆகியோரும் இதற்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இலங்கை அரசன் விஜயபாகு தன் தங்கையான மித்தா அல்லது மித்ரா என்பவளை பாண்டியனுக்கு அளித்தான் என்று அங்கே உள்ள சூலவம்சமானது குறிப்பிடுகிறது. மானாபரணன், கீர்த்திமேகன், ஸ்ரீவல்லபன் என்று 3 மகன்கள் இருந்ததாகவும் அங்கே கிடைக்கக்கூடிய குறிப்புகள் தருகின்றன. மானாபரணனுக்கு மகளான ரத்னாவளியை அளித்தார்கள் என்று அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ரங்கநாதர் ஆலயத்தில் ஒரு கல்வெட்டு ஆலுபேந்திரன் என்கின்ற ஒரு வீரகவி என்ற பெயருடைய ஆலுபேந்திரன் ஆலுப நாட்டைச் சேர்ந்தவன், பாண்டி நாட்டை ஊடர்வி ஹொய்சால மன்னர்களோடு வந்தவன். அவனுடைய மாமனார் மானாபரணன் என்ற குறிப்பு அங்கே திகழ்கிறது. ஆகவே மானாபரண பாண்டியன் அந்த காலத்திலே இருந்திருக்க வேண்டும் என்பது இதனால் உய்த்துணர கிடக்கிறது. பராந்தக பாண்டியன் என்பவன் கன்னியாகுமரி கல்வெட்டிலே குறிப்பிடப்பெறுகிறான். இவன் சோழனாக இருக்கலாம், முதலாம் குலோத்துங்கனின் மகனாக இருக்கலாம் என்று சேத்துராமன் அவர்கள் கணித்திருந்தார். மாரவர்மன், சடைவர்மன் முதலிய குறிப்புகள் எதுவும் இல்லாமையால் இவன் சோழனாக இருக்கலாம் என்பது அவருடைய கணிப்பாக இருந்தது. ஆனால் கே வி ராமன் அவர்கள் தென்னவர் குலம் விளங்க என்கின்ற சொற்றொடரை காட்டி இவன் பாண்டியனே என்பதை நிறுவியிருக்கிறார். கன்னியாகுமரியில் 9ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. திருவளர, ஜெயமளர, தென்னவரதம் குலம் வளர என்கின்ற குறிப்பானது இவனுடைய பாண்டிய குலத்தைச் சேர்ந்தவன் என்று காட்டுகிறது. தெலுங்க வீரன் குலம் கொண்டு தென்கலிங்கம் அடிபடுத்து என்று அந்த மெய்கீர்த்தியானது குறிப்பிடுகிறது. இவை அனைத்தும் முதலாம் குலோத்துங்கனின் ஆட்சிக்கு கீழ் செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கன்னியா பகவதியான அன்னை பகவதிக்கு கொடை அளிக்கப்பெற்றிருக்கிறது. இவன் சோழனா பாண்டியனா என்ற கேள்விக்கு பாண்டியன் என்று கே வி ராமன் அவர்கள் விடை பகிர்ந்திருக்கிறார். கூபக மன்னனின் மகளை மணந்தவன் என்று குறிப்பிடப்பெறுகிறான். கருங்குளம் தெலுங்கு குல கால சதுர்வேதி மங்கலம் என்று இவனுடைய பெயராலே வழங்கப்பட்டது. திருவனந்தபுரத்து பெருமானுக்கு விளக்கரிக்க கொடை கொடுத்திருக்கிறான். மாரவன்மன் ஸ்ரீவல்லவன் 1145 62 வரை ஆண்டவன். பூமகள், ஜெயமகள், பொற்புய திளைப்ப என்று தொடங்குகின்ற மெய்கீர்த்தி உடையவன். மலையடி, குறிச்சி, சேரன்மாதேவி முதலிய இடங்களில் 17ஆம் ஆட்சி ஆண்டு வரை கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. புறவரி கோயில் என்று
தென்னாட்டு பசிங்குளத்து சிங்க நரசிங்கன் 1161 எடுப்பித்தான் என்று கருதப்படுகிறது. 17ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு புறவரி சதுர்வேதி மங்கலம் என்கின்ற பெயரிலே ஒரு ஊரை குறிப்பிடுகிறது. பிள்ளையார் குலசேகர தேவர் என்று இவனுடைய மகன் குலசேகரன் என்கிற பெயரிலே குறிப்பிடப்பெறுகிறான். கோட்டை கருங்குளத்தில் தகப்பனார் குலசேகர தேவர் என்று இவருடைய தந்தையார் பெயரும் குலசேகரன் என்று குறிப்பிடப்பெறுகிறார்கள். இவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. 15ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீவல்லபனோடான ஒரு குழப்பம் இருக்கிறது. இருவருக்கும் ஒரே மெய்கீர்த்தி ஒரே போல இருப்பதால் இரண்டு ஸ்ரீவல்லபர்களுக்கும் இடையே குழப்பம் நீடிக்கிறது. எழுத்தமைதியை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலியை தலைநகராக கொண்டு மாளிகையோடு ஆட்சி செய்தவன் குற்றால கல்வெட்டானது சகம் 1355 சேர்ந்ததாக புதுக்கோட்டை செப்பேடும் வெளியிட பெற்றிருக்கிறது. இவை 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஸ்ரீவல்லபனுடையவை. மாரவர்மன் பராக்கிரமன் 1143 66 வரை ஆண்டவன். பூமாது புனர என்னும் மெய்கீர்த்தி உடையவன். முதலாம் குலோத்துங்கன் காலத்தேவனாக திருமங்கல கல்வெட்டு 23ஆம் ஆட்சி ஆண்டு குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. ராஜேந்திர சோழ கேரளன் நிஷதராஜன் திருப்பத்தூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பெற்றிருப்பதால் 2ஆம் ராஜராஜனின் பல கல்வெட்டுகளில் நிஷதராஜன் குறிப்பிடப்பெற்றிருப்பதால் இவன் 2ஆம் ராஜராஜன் காலத்தைச் சேர்ந்தவனாகலாம் என்று சேதுராமன் அவர்கள் கணித்திருக்கிறார். சோழகுலாந்தக சதுர்வேதி மங்கலம் என்கின்ற பெயரும் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. 23 ஆட்சியாண்டுகள் இவன் ஆண்டிருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. 1166 ஜட்டாவர்மன் குலசேகரனால் கொல்லப்பட்டவனாக இந்த பராக்கிரமன் கருதப்பெறுகிறான். இலங்கையின் உதவி கேட்டு அது வரும் முன் கொல்லப்பட்டவன். ஜட்டாவர்மன் குலசேகரன் 62 77 வரை ஆண்டவன். இவன் மாரவர்மன் ஸ்ரீவல்லபனின் மகன். திருநெல்வேலியை தலைநகராக கொண்ட ஆண்டவன். பூதல மடந்தை புகழோடும் புலிய என்னும் மெய்கீர்த்தியை உடையவன். 6ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு மாடக்குளக்கீழ் மதுரை அரண்மனையிலிருந்து என்று குறிப்பிடுவதால் அப்போதுதான் பராக்கிரமனை கொன்று மதுரை ஆட்சியை கைப்பற்றி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 1166 பராக்கிரமனை கொன்று மதுரையை கைப்பற்றி இருக்கலாம். பராக்கிரம பாகுவின் இலங்கைப்படை வருவதற்கு முன்னர் மதுரையை கைப்பற்றியவன். மாமன் கொங்கச்சோழன் குலோத்துங்கனின் உதவியுடன், கொங்கச்சோழன் அவனுடைய பெயர் குலோத்துங்கன் என்ற பெயர், அவனுடைய உதவியுடன் மதுரையை கைப்பற்றினான் என்று அறியப்பெறுகிறான். 1170 ஈழத்துப்படை குலசேகரனை துரத்திவிட்டு பராக்கிரமன் மகனான வீரபாண்டியனை மீண்டும் அரசாட்சியில் அமர்த்தியது. 73 2ஆம் ராஜாதிராஜனின் உதவியோடு மீண்டும் மதுரையை கைப்பற்றினான். மீண்டும் ஈழத்தோடு தொடர்பு கொண்டமையால் 1177 மீண்டும் அவன் ராஜாதிராஜனால் துரத்தப்பட்டு வீரபாண்டியனுக்கு அரசானது வழங்கப்பட்டது. ஆர்ப்பாக்கம், பல்லவராயன்பேட்டை, திருவாலங்காட்டு கல்வெட்டுகள் இந்த நிகழ்ச்சிகளை தெளிவாக தருகின்றன. பாண்டியன் குலசேகர தேவர் தம்முடைய ராஜ்யம் விட்டு சோழ ராஜ்யத்திலே புகுந்து என்னுடைய ராஜ்யம் நான் பெற வேண்டும் என்று சொல்ல என்று அவர் வேண்டியமையும், பாண்டி நாடு ஈழ நாடாகாமல் பரிகரித்து என்று ஈழர்களின் படையெடுப்பை குறிப்பிட்டு அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக உதவி செய்தமை இந்த கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. சோழருக்கு எதிராக ஈழமன்னனுடான தொடர்பினாலே மீண்டும் அம்மையப்பன் அண்ணன் பல்லவரையின் தலைமையிலே ஒரு படையெடுப்பு நிகழ்ந்தது. குலசேகரன் திருநெல்வேலியிலிருந்து மீண்டும் ஆட்சி புரியலானான். செங்கோட்டை கல்வெட்டு 15ஆம் ஆட்சி ஆண்டில் களக்குடி மாளிகையை பற்றி குறிப்பிடுகிறது. வீரபாண்டியன் இவன் பராக்கிரம பாண்டியனுடைய மகன். குலசேகரன் பராக்கிரமனை கொன்ற போது ஓடி ஒளிந்தவன். 1170 லங்காபுரி தண்டநாயகனால் முடிசூட்ட பெற்றவன். 1172 அரசு இழந்தான். மீண்டும் 2ஆம் ராஜாதிராஜனால் 1177 மீண்டும் அரசு பெற்றான். 1178 3ஆம் குலோத்துங்கன் பதவியேற்ற போது இவன் ஈழவரோடு தொடர்பு கொண்டமையாலும் அவன் வீராபிஷேகம் செய்து கொள்ள முனைந்த போது தடுத்தமையாலும் அவன் 3ஆம் குலோத்துங்கனால் தோற்கடிக்கப்பட்டவன். பூமொரிவே ஜெயமாதும் திருமாதும் புயத்திருப்ப என்ற மெய்கீர்த்தியை உடையவன். 1187 நெட்டூரில் தோல்வியடைந்தான் 3ஆம் குலோத்துங்கனிடமிருந்து. அதன் தொடர்ந்து விக்கிரமபாண்டியன் அரசு வச்சினான். விக்கிரமபாண்டியன் 1181 1190 வரை 3ஆம் குலோத்துங்கனின் உதவியால் இவன் பட்டமேற்றான். திருநெல்வேலியில் இறை திருமேனி எடுப்பித்ததாக ஜட்டாவர்மனின் குலசேகரனின் கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. இதன் பிறகு பிற்கால பாண்டியர்கள். சடையவர்மன் குலசேகரன் 1190 1224 வரை இதில் தொடங்கி சோழர்களோடு பொருது தன்னாட்சி நிறுவுவதற்கு முற்பட்ட பாண்டியர்கள் இவர்கள். சிலைமான் கல்வெட்டு சகவருஷம் 1134 ஆட்சியாண்டு 22 தருவதால் 1190 இவன் பட்டமேற்றிருக்க வேண்டும் என்பது அறிய கிடக்கிறது. பூவின் கிழத்து என்னும் மெய்கீர்த்தி இவனுடையது. கொங்கை வென்ற குலோத்துங்கன் சோழகேரளன் மதுரையில் வீராபிஷேகம் செய்ய மறுப்பு தெரிவித்ததால் இவன் மீது போரெடுத்து 1205 தோற்கடித்தான் என்று குறிப்பிடத்தக்கது. சோழ பாண்டியன் என்கின்ற பெயரிலே வீராபிஷேகம் செய்து கொண்டான் 3ஆம் குலோத்துங்கன். மீண்டும் குலோத்துங்கனால் ஆட்சியை பெற்றான். சேரமாதேவி கல்வெட்டு மைத்துனன் ரவி கோதைவர்மன் என்கின்ற சேரமன்னனை குறிப்பிடுகிறது. திருப்பூவன செப்பேடு இவனுடைய 25ஆம் ஆட்சியாண்டில் வெளியிடப்பட்டது. ராஜகம்பீர சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பிடுவதால் இவனுக்கு ராஜகம்பீரன் என்கின்ற பெயரும் இருந்திருக்கலாம் என்று அறிய கிடக்கிறது. ஆத்தூர் கல்வெட்டு இவனுடைய 34ஆம் ஆட்சியாண்டை சேர்ந்தது.
மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழநாட்டை வென்ற முதல் பாண்டியன். இவன் 1214 முதல் 1244 வரை ஆண்டிருக்கலாம் என்று சேத்துராமன் அவர்கள் கணித்திருக்கிறார். சடையவர்மன் குலசேகரனின் இளவலாக அறியப்பெறுகிறான். திருத்தங்கல் கல்வெட்டு சகவருஷம் 1149 தருவதாலும் ஆட்சியாண்டு 12 என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாலும் 1216 இவன் பட்டமேற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 3ஆம் ஆட்சியாண்டில் இவன் சோழநாட்டை கொண்டான். அப்போது இருந்தவன் 3ஆம் ராஜராஜனா 3ஆம் குலோத்துங்கனா என்று மிகப்பெரிய சர்ச்சையானது நீடிக்கிறது. 3ஆம் ராஜராஜனாகவே இருக்க வேண்டும் என்று சேத்துராமன் அவர்கள் நிறுவியுள்ளார்கள். அதற்கு பின்பு கிடைக்கக்கூடிய கல்வெட்டிலும் முன்பு ஒத்துக்கொண்டபடி வரி அளிக்காமையால் மீண்டும் படையெடுத்தான் என்று குறிப்பிடுவதால் 3ஆம் ராஜராஜனாகவே இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. தஞ்சையும் உறந்தையும் செந்தழல் கொளுத்தி என்று இவனுடைய மெய்கீர்த்தி. கூடமும் மாமதிலும் கோபுரமும் பலவடித்து தொழுது வந்தடையான் நிருபரதம் தோகையர் அழுத கண்ணீர் ஆறு பரப்பி கழுதை கொண்டு உழுது கவடி வித்தி என்று இவன் தஞ்சையையும் உறந்தையும் கொளுத்திய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இவனுடைய திருவள்ளரை கல்வெட்டானது வெறியார் தொழவத் தொடை செயமாறன் வெகுண்டதொன்றும் அறியாத செம்பியன் காவிரி நாட்டில் அரமையத்து பரியாத தூணில்லை கண்ணன்சை பட்டினப்பாலை கன்று நெறியால் உடுத்த தூண் 16 எங்கு நின்றனவே என்று பட்டினப்பாலை கரிகாலன் அளித்த 16 தூண்களை தவிர தஞ்சையில் ஒரு தூண் கூட நிலைக்கவில்லை, அத்துணை தூண்களையும் பிடுங்கியிருந்தான் என்று இந்த பாண்டியன் புகழப்பெற்றிருக்கிறான். ஆயிரத்தளியிலே வீராபிஷேகம் செய்து கொண்டான். பொன்னம்பலம் பொலிய ஆடுவாரை வணங்கி நின்றான் என்று மெய்கீர்த்தி சிற்றம்பலநாதரை வணங்கி நின்றமையை குறிப்பிடுகிறது. பொன்னமராவதியில் சோழன் வந்து பெற்ற புதல்வனை நின் பேரென்று முன்காட்டி வெற்றியரேனை கீழ் விழுந்து தொழுதிறப்ப பண்டிழந்த சோழ பதியென்ற நாமமும் தொன்னகரும் மீள வழங்கி விடை கொடுத்து விட்டருளி என்று மெய்கீர்த்தி நான் பெற்ற மகனுக்கு உன் பெயரை வைத்திருக்கிறேன் என்று சோழன் வேண்டியமையால் மீண்டும் சோழ நாட்டை வழங்கியருளினான் என்று குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. சோநாடு கொண்ட சோநாடு வழங்கியருளியே என்கின்ற பட்டப்பெயர்கள் இருக்கின்றன. இடையிலே போசளர்கள் ஹொய்சாளர்களின் தலையீடு இருந்ததாலேயே வீரநரசிம்மனின் தலையீடு இருந்ததாலேயே நாட்டை திரும்பி வழங்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த வீரநரசிம்மன் தன்னை பாண்டிய கஜகேசரி, பாண்டியனாகிய யானைக்கு தான் சிங்கம் என்று கூறிக்கொள்கிறான். 2ஆம் படையெடுப்பு திரைகொடாமையில் 1231 நிகழ்ந்தது. ராஜராஜன் அங்கிருந்து செல்லும் போது தெள்ளாற்றிலே கோப்பரஞ்சிங்கனால் சிறைபிடிக்கப்பட்டான். வீரநரசிம்மனால் மீட்டெடுக்கப்பட்டான். இவனுடைய பெயராலே மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய பெயராலே ஞானசமுத்திர மண்டபம் என்கின்ற மண்டபமானது எடுப்பிக்கப்பட்டதால் ஞானசமுத்திரன் என்கின்ற பட்டப்பெயர் இவனுக்கு இருந்திருக்கலாம் என்று அறிய கிடக்கிறது. பூமர்விய திருமடந்தையும் புவிமடந்தையும் புயத்திருப்ப என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையது. அவிட்ட நாளில் பிறந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜட்டாவர்மன் 3ஆம் குலசேகரன் 1237 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் பெரிய நாயனார் என்று குறிப்பிடப்படுபவன். பூதல வனிதை என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையது. 1ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து அதிகாரியான குருகுலத்தரையன் என்கின்ற அதிகாரியானவன் இவனுடைய காலத்திலும் குறிப்பிடப்படுவதால் சமான காலத்தைச் சேர்ந்தவனாகலாம் என்று கருதப்படுகிறது. மாரவர்மன் 2ஆம் சுந்தரபாண்டியன் 1238 55 வரை ஆண்டவனாக சேத்துராமன் அவர்களால் கணிக்கப்பெற்றிருக்கிறான். பூமலர் திருவும் என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையது. 3ஆம் ராஜேந்திரனால் அதாவது சோழனால் வெல்லப்பட்ட பாண்டியன் இவன். வீரசோமேஸ்வரனை மாமிடி அதாவது மாமனார் என்றும் குறிப்பிடுகிறான். கொங்கு விக்கிரம சோழனை மச்சுனர் அதாவது மைத்துனர் என்றும் குறிப்பிடுகிறான். தருவையில் வாழவல்ல பாண்டீஸ்வரம் என்கின்ற பெயரில் சிவாலயம் இவனுடைய காலத்திலே எடுப்பிக்கப்பெற்றது. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவன்தான் பாண்டிய பேரரசின் இறுதியாக மிகப்பெரிய பேரரசை கட்டி ஆண்ட அரசன். 1251 முதல் 1284 வரை ஆண்டவன். சித்திரை மூல நாளில் பிறந்தவன். பாண்டியர் ஆட்சியை மீண்டும் பேரரசராக்கியவன் இவனே. பூமலர் வளர் திகழ் புகழாம் புணர்ந்திருப்ப என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையது. எம்மண்டலமும் கொண்டவன் எல்லாம் தலையான பெருமாள் காஞ்சிபுரவராதீஸ்வரன் சேரனை வென்றான் கோயில் பொன்வேந்த பெருமாள் அவனிவேந்த ராமன் என்கின்ற பல்வேறு பட்டப்பெயர்களை உடையவன். இவனுடைய மெய்கீர்த்தியை இவனுடைய வடமொழி பிரசஸ்தியானது இவன் வென்ற பகுதிகளை தருகிறது. சமஸ்த ஜெகத் ஆதார சோமகுல திலக மதுராபுரி மாதவ என்று தொடங்கி கேரள வம்ச நிர்மூலன என்று சேரத்தை வென்றமையும் லங்காத்வீப லுண்டன த்விதீய ராம என்று இலங்கை தீவை கொள்ளையடித்தமையும் சோழகுல சைல குலிஷ என்று சோழர்களாய மலைக்கு வஜ்ரமாக திகழ்ந்ததையும் கர்நாடராஜ வித்ராமண என்று ஹொய்சள மன்னர்களை வென்றமையும் காட்டக கரிக்கூட்ட பாக்கல என்று காட்டகனான கோப்பரஞ்சிங்கனை வென்றமையும் விவித ரிபுதுர்க மர்தன வீரகண்ட கோபால விபின தவதகன என்று வீரகண்ட கோபாலனாகிய காட்டிற்கு காட்டுத்தீயாக திகழ்ந்தான் என்றும் கணபதி ஹரிண சார்தூல என்று காக்கத்திய கணபதி ஆகிய மானுக்கு புலியாக திகழ்ந்தவன் என்றும் நெல்லூர் புற விரச்சித வீராபிஷேக என்றும் நெல்லூரில் வீராபிஷேகம் செய்து கொண்டமையும் பிரணதராஜ பிரதிஷ்டாபக என்று வந்தணைந்த அரசருக்கு வாழ்த்தி அரசை கொடுத்தவன் என்றும் மகாராஜாதிராஜ பரமேஸ்வர என்றும் இவனுடைய பிரசஸ்தியானது இவன் வென்ற பகுதிகளை எல்லாம் குறிப்பிடுகிறது.
இவன் வீரரவி மார்த்தாண்டவர்மனை வெற்றி கொண்டான். போசளரோடு சிங்கணன் முதலியோர் கொல்லப்பட்டார்கள். கர்நாடராஜனை களுறு திரை கொண்டான் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. நெல்லூரில் வீராபிஷேகம் செய்து கொண்டான். சிற்றம்பலத்திற்கும் அரங்கத்திற்கும் அரங்கநாதருக்கும் வாரி வழங்கிய கொடைகள் குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. துலை நிறுத்து கொடுத்த பொன் பல்வேறு இடங்களிலும் சிதம்பரத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் துலை நிறுத்து பல்வேறு பொன்னையும் முத்தையும் கொடுத்தான் என்று குறிப்பிடப்பெறுகிறான். கோயில் பொன்மை இந்த மகிபதி என்று இவன் குறிப்பிடப்பெறுகிறான். சிதம்பர கோயிலின் மேற்கு கோபுரம், ஸ்ரீவைகுண்டம் சுந்தரபாண்டிய கோபுரம், அழகர் பெருமாள் கோயில் மண்டபம் என்கின்ற போன்ற பல்வேறு கோபுரங்களையும் எடுப்பித்தவன். திருவானைக்கா முதல் பல்வேறு இடங்களில் கோபுரங்களை எடுப்பித்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் தலையான பெருமாள் என்கிற பெயரிலே காசும் வெளியிட்டிருந்தான். மாரவர்மன் விக்ரம பாண்டியன் இவன் 50லிருந்து 67 ஆண்டு இருக்கலாம் என்று சேதுராமன் அவர்களும் 83 தொடங்கிய ஆண்டு இருக்கலாம் என்று கேவி ராமன் அவர்களும் கருதுகிறார்கள். ஆனால் இவனுடைய பிரசஸ்தியே, வடமொழி பிரசஸ்தியே வீரபாண்டியனும் கொண்டிருப்பதால் 250லிருந்து 67 சரியான காலமாக தோன்றுகிறது. திருமலர் மாது பெருவரை மார்புரை என்கின்ற மெய்கீர்த்தி உடையவன். சமஸ்த புவனைக்க வீர என்கின்ற வடமொழி பிரசஸ்தி இவனுக்கும் ஜட்டாவர்மன் வீரபாண்டியனுக்கும் ஒரே மெய்கீர்த்தி திகழ்கிறது. ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியனோடு இணைந்து இம்மூவர் கூட்டணியானது பல்வேறு பேரரசுகளையும் வென்றது. ஜட்டாவர்மன் வீரபாண்டியன், மாரவர்மன் விக்ரமபாண்டியன், ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆகிய மூவர் கூட்டணி பல்வேறு இடங்களையும் வென்றது குறிப்பிடத்தக்கது. ஜட்டாவர்மன் வீரபாண்டியன் 53லிருந்து 83 வரை ஆண்டவன். திருமகள் வளர மெய்கீர்த்தி, திருமகள் வளர என்று தொடங்குகின்ற மெய்கீர்த்தி, கொங்கு ஈழம் கொண்டு கொடுவடுகு கோடழித்தவன் என்று ஈழத்தையும் கொங்க நாட்டையும் கொண்ட செய்தி அறியப்பெறுகிறது. தில்லையில் வீராபிஷேகமும் விஜயாபிஷேகமும் செய்து கொண்டவன். தில்லை வீரபாண்டியன் மண்டபத்தை எடுப்பித்தவன். அவனுடைய பெயர் அங்கே பொறிக்கப்பெற்றிருக்கிறது. திரிகோணமயிலே கயல் பொறிப்பித்தான் என்று, இலங்கையை வென்று அங்கே கயலை பொறிப்பித்தான் என்று குறிப்பிடப்பெற்றிருக்கிறான். சமஸ்த புவனேக வீர என்ற பிரசஸ்தி இவனுக்கும் போடப்பெற்றிருக்கிறது. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இவன் 1267 முதல் 1312 வரை ஆண்டவன். கொல்லங்கொண்ட பாண்டியன் என்று அறியப்படுபவன். தேர்வோல் அல்குல் திருமகள் புணரவும் என்கின்ற மெய்கீர்த்தி இவனுடையது. மார்க்கோ போலோ இவனுடைய காலத்திலேதான் பாண்டிய நாட்டிற்கு வந்திருந்தார் எனவும் அவருடைய குறிப்புகள் இவனை பற்றிய பல்வேறு தரவுகளை தருகின்றன என்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆரிய சக்கரவர்த்தி என்கின்ற தளபதியின் கீழே இலங்கை போர் தொகுத்து அங்கிருந்து புத்தரின் பல்லை கொண்டு வந்தான். பிறகு பராக்கிரம பாகு வந்து வேண்டியமையால் மீண்டும் கொடுத்தளித்தான் என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி திருச்சுற்று இவனால் எடுப்பிக்கப்பட்டது என்று அங்குள்ள கல்வெட்டு தெரிவிக்கிறது. கொங்கை கரூரை தலைநகராக கொண்ட ஆண்டு வந்தவன். வீரதாவளம் ஜெயங்கொண்ட சோழபுரத்திலும் இவனுக்கு மாளிகைகள் இருந்தன. வானாதிராயர்கள் இவனுக்கு கீழ் இருந்த அதிகாரிகளாக திகழ்ந்தார்கள். சுந்தரபாண்டியன் இவனை கொன்றதாக வாசப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது சரியில்லை என்பது சேதுராமன் அவர்களின் கணிப்பு. பாண்டிய குலோதயம் இவன் காமரூபத்தை வெற்றி கொண்டான், சுந்தரபாண்டியனுக்காக வஞ்சியை வெற்றி கொண்டான் என்கின்ற குறிப்புகளை தருகின்றது. காமரூபத்தின் வெற்றி மிகைப்படுத்தியதாக இருக்கலாம். தம்பி சுந்தரபாண்டியன் என்று குறிப்பிடப்பெறுவது இதன் பின்பு வந்து சுந்தரபாண்டியனாக இருக்கலாம். சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன், பிறகு வந்த சுந்தரபாண்டியன், ராஜராஜன் ஆகியோரை பற்றிய குறிப்புகளை பாண்டிய குலோதயம் தருகிறது. ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன் இரண்டாவது. இவன் கருவூரை தலைநகராக கொண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு கீழ் ஆண்டவன். 1292 மறைந்ததாக வாசப் அவர்கள் குறிப்பிடுகிறார். அவனிவேந்தராமன் என்ற பட்டத்தை இவனும் பெற்றிருந்தான். அடுத்து விக்ரமபாண்டியன் என்பவன் சகாண்டு 1209 சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது. வேறு தகவல்கள் இல்லை. ஜட்டாவர்மன் இரண்டாம் வீரபாண்டியன் 97 முதல் 343 வரை ஆண்டு இருக்கலாம் என்று கருதப்பெறுபவன். மாரவர்மன் குலசேகரனின் மகனாக இருக்கலாம் என்று இளையாத்தங்குடி கல்வெட்டின் மூலம் அறிய கிடக்கிறது. இவனுடைய விரிஞ்சிபுர கல்வெட்டு சக ஆண்டு 1239 ஆட்சியாண்டு 21 சேர்ந்ததால் இவனுடைய தொடக்க ஆட்சியாண்டை கருத முடிகிறது. கலியுக ராமன் திருத்தோள் பிரியாத திருநங்கை என்ற அரசி அறியப்பெறுகிறார். இது திருவத்தியூர் கல்வெட்டின் மூலம் அறியப்பெறுகிறது. மூன்றாம் ஜட்டாவர்மன் சுந்தரபாண்டியன் கோதண்டராமன் என்னும் பெயருடையவன். ஸ்ரீரங்கம் கல்வெட்டு கோதண்டராம சதுர்வேதி மங்கலம் என்கின்ற ஊரை குறிப்பிடுகிறது. இரண்டாம் மாரவர்மன் குலசேகர பெருமாள் சுந்தரபாண்டிய தேவருக்கு நன்றாக கோதண்டராமன் சந்தி என்கின்ற பெயரிலே ஸ்ரீரங்கத்திலே மாரவர்மன் குலசேகரனுக்காக ஒரு சந்தியை ஏற்படுத்தியவன் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டிய குலோதயத்தின்படி வீரபாண்டியனின் மருமகனாக ஸ்வஸ்ரீயஸ்ய என்று அவனுடைய ஸ்வஸ்ரீயனாக அவனுடைய மருமகனாக குறிப்பிடப்பெறுகிறான். ஆனால் வாசப் இந்த சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொன்றுவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் கொன்றது நம்பகத்தன்மை அற்றது. காரணம், வாசப் இங்கு வரவே இல்லை. கேள்விப்பட்ட செய்திகளை வைத்து அவர் எழுதியிருந்ததால் அப்படி நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டது 1310. ஆனால் 1312 வரை மாரவர்மன் குலசேகரன் ஆட்சியில் இருந்தது அறியப்பெறுகிறது. ஜட்டாவர்மன் மூன்றாம் சுந்தரபாண்டியன் விருதாச்சலம், ஆரகழூர், திருக்கண்ணபுரம், ஸ்ரீரங்கம், வேடல் முதலிய பல்வேறு இடங்களில் கல்வெட்டுகள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவன்.
அடுத்து ராஜராஜன் சுந்தரபாண்டியன் இவன்தான் துலுக்கரை கொண்டு வந்தவன், அதாவது மாலிகாபூரை அழைத்து வந்தவன் என்பது குறிப்பிடத்தக்கது. முகமதியர்களோடு சேர்ந்து மாலிகாபூரை அழைத்து வர காரணமானவன் இந்த சுந்தரபாண்டியனை ஒழிய ஜட்டாவர்மன் 3ஆம் சுந்தரபாண்டியன் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்களர் கல்வெட்டானது முன்னாள் ராஜராஜன் சுந்தரபாண்டிய தேவர் துலுக்கருடன் வந்த நாளிலே ஒக்கூருடையாரும் இவர் தம்பிமாரும் செத்தும் கெட்டும் அலைந்து ஊரும் வெள்ளத்தாலும் பாழாயிருக்கிற அளவிலே என்று குறிப்பிடுவதால் இவன்தான் மாலிகாபூரை அழைத்து வந்தவன் என்று தெளிவாகிறது. மதுரையில் மாலிகாபூருக்கு பிறகு ஆண்டாலும் வீரதாவளம், கண்டியூர் முதலிய இடங்களில் வீரபாண்டியன் முதலியோர் ஆட்சி செய்து வந்தமை கல்வெட்டுகளால் அறிய கிடக்கிறது. மாரவர்மன் குலசேகரன் 2வது 14 முதல் 45 வரை இவனுடைய ஆட்சியாண்டில் கோதண்டராம சதுர்வேதி மங்கலம் குறிப்பிடப்பெறுவதால் இவன் 2ஆம் குலசேகரனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறான். ஸ்ரீரங்கம், திருக்கண்ணபுரம் முதலிய இடங்களிலே கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன. ஜட்டாவர்மன் பராக்கிரமன் சோழபுர கல்வெட்டில் சகாண்டு 1244 குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. இவனுக்கு வாளால் வழி திறந்தான் என்கின்ற பெயரும் வழங்கப்பெற்றிருக்கிறது. மதுரை கோயில் கோபுரத்தில் 1323 உள்ள ஒரு கல்வெட்டு மீளாவழி செல்ல வேணாடர் தங்களை வென்ற தடன் தோளான் மதுரை மண் சுந்தரபாண்டியன் சூழ்ந்திரைஞ்சி யாழான மன்னவர் தன்னேவல் செய்ய அவனி முட்ட வாளால் வழி திறந்தான் வடவேந்தரை மார்த்திறந்தே என்று இவனுடைய பெயரானது, அவனால் எடுப்பிக்கப்பட்ட கோபுரமானது இன்றைக்கும் மதுரை மீனாட்சி கோவிலிலே திகழ்கிறது. வாளால் வழி திறந்தான் என்று இவனுடைய பெயராலே ஒரு காசும் வெளியிட பெற்றிருந்தது. 1400 வரையிலான குறிப்புகளின்படி வானியல் குறிப்புகளை வைத்து குடந்தை சேத்துராமன் அவர்கள் ஜட்டாவர்மன் சுந்தரன், மாரவர்மன் விக்கிரமன், மாரவர்மன் வீரபாண்டியன், மாரவர்மன் பராக்கிரமன், மாரவர்மன் சுந்தரன், ஜட்டாவர்மன் விக்கிரமன், ஜட்டாவர்மன் பராக்கிரமன் ஆகியோரை பற்றிய தகவல்கள் தருகிறார். சரித்திர வரலாற்றை பற்றிய அதிக தகவல்கள் இல்லை. இதன் பிறகு அவர்கள் மெதுமெதுவாக மதுரை இழந்த பிறகும் அவர்களுடைய செங்கல்பட்டு முதலான இடங்களில் அவர்களுடைய கல்வெட்டுகள் வீரதாவளத்தை சுற்றி, அதாவது உரையூரை எடுத்தும் அவர்களுடைய கல்வெட்டுகள் கிடைத்தன. பிறகு வடபுலத்திலே சம்புவரையர்கள் எழுச்சியுற்ற பிறகு வடபுலம் இழந்துபட்டது. அதன் பிறகு விஜயநகர பேரரசு எல்லா இடத்திலும் பரவியதால் அவர்கள் தென்காசி வரை சென்று திருநெல்வேலியை தலைநகராக கொண்டு மீண்டும் ஆள வேண்டியதாயிற்று. அதன் பிறகு தென்காசியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார்கள். கனகபராக்கிரமன் என்பவன் பாண்டிய குலோதயத்திலே குறிப்பிடப்பெறுகிறான். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு பாண்டிய குலோதயம் குறிப்பிடக்கூடிய பாண்டியன் இவன். குற்றால கல்வெட்டு 1337 1415 31ஆம் ஆட்சியாண்டோடு கல்வெட்டு குறிப்பிடப்பெறுகிறது. இவன் கனகபராக்கிரமனாக இருக்கலாம் என்று கருதப்பெறுகிறது. 1357 முதல் 72 வரையான பராக்கிரமனை கனகபராக்கிரமன் என்று சேத்துராமன் கருதுகிறார். 1893 சகவர்ஷம் சோழபுரத்தில் உள்ள கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அபிராம வீரபாண்டியன் 1371 முதல் 96 வரை ஆண்டவன். கனகபராக்கிரமனின் மருமகன் இவன். குற்றால கல்வெட்டில் குறிப்பிடப்பெறுகிறான். மாரவர்மன் குலசேகரன் இவன் 1395 முதல் 1414 வரை ஆண்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பெறுகிறான். கரிவலவந்தநல்லூர் கல்வெட்டில் குறிப்பிடப்பெறுகிறான். இரஞ்சி இருளீஸ்வரர் கோயில் உபாநாதி ஸ்தூபி பரியந்தம் இவன் சகவர்ஷம் 1331 புதுக்கியமை குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. இவன் அபிராம குலசேகரன் என பாண்டிய குலோதயத்தில் குறிப்பிடப்பெறுகிறான். ஜடைவர்மன் விக்ரமபாண்டியன் 1 முதல் 22 வரை ஆண்டவன். குற்றாலத்திலும் திருப்புத்தூரிலும் கல்வெட்டுகள் இருக்கின்றன. சகவர்ஷம் 1339 அவனுடைய ஆட்சியாண்டு 15 உடன் கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. ஸ்ரீவல்லபன் பாண்டிய குலோதயம் இவனை குறிப்பிடுகிறது. ஆகவராமன் என்று பெயர் இவனுடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வரதுங்கதேவ நல்லூரில் 31ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஆகவராமன் என்று குறிப்பிடுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் கல்வெட்டு 1356 அதாவது 1434 33ஆம் ஆட்சியாண்டை குறிப்பிடுகிறது. ராமேஸ்வரம் கோயிலை தாமர கவச்சத்தால் பொருத்தியவன் என்று அறியப்படுகிறான். ஜெயமனந்தயம் திருமணந்தயம் என்கின்ற மெய்கீர்த்தி 12ஆம் நூற்றாண்டில் இருந்த அதே மெய்கீர்த்தி 15ஆம் நூற்றாண்டில் இவனுக்கும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இளஞ்சியில் தேவதானம் கொடுக்க பெற்றவன். இவனுடைய மூத்தவனாக பராக்கிரம பாண்டியன் என்பவன் குறிப்பிடப்பெறுகிறார். மாரவர்மன் வீரபாண்டியன் 21 முதல் 48 வரை ஆண்டவன். பாண்டிய குலோதயம் குறிப்பிடுகிறது. சகாண்டு 1335 12ஆம் ஆட்சி ஆண்டு. கலியுகராமன் திருநெல்வேலி பெருமாள் என்கின்ற பெயர்களை உடையவன். கலியுகராமன் பணம் என்கின்ற பெயரிலே காசு வெளியிட்டவன். ஸ்ரீவைகுண்ட கல்வெட்டிலும் சகாண்டு இடம்பெற்றிருக்கிறது. சடைவர்மன் பராக்கிரம பாண்டியன் 22 முதல் 63 வரை ஆண்டவன். பாண்டிய குலோதயத்திலும் தென்காசி கோயிலிலும் குறிப்பிடப்பெறுபவன். இவன்தான் தென்காசி கோயிலை எடுப்பித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹரிகேசரி, அழகன் பெருமாள், மானாபரணன், மானகவச்சன், கொற்கை வேந்தன், பெருமாள் விழுதி, தென்காசி கொண்ட உடையார் என்ற பெயர்களை உடையவன். தென்காசியை சீரமைத்து முதலாக அதனை தலைநகராக உடையவன் இந்த பராக்கிரமனே என்பது குறிப்பிடத்தக்கது. அவனுடைய செய்யுட்கள் அங்கே தென்காசி கோயிலிலே இடம்பெற்றிருக்கின்றன. மிக அழகிய தமிழ் பாக்களாக அவனுடைய வேண்டுதலும் அவன் எடுப்பித்த செய்தியும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. விஸ்வநாத பேரேரி என்கின்ற பேரேரியும் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. கேரளத்தை வென்றதாக பாண்டிய குலோதயம் குறிப்பிடுகிறது.
அபிராம குலசேகரனான ஸ்ரீவல்லபன் இவன் அரிகேசரி பராக்கிரமனின் தம்பி அண்ணன் தொடங்கிய தென்காசி கோயிலை முடித்து வைத்தான் என்று அங்கே இருக்கக்கூடிய பாடல் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அங்கே திருமாலின் கோயில் ஒன்றும் தென்காசி விஸ்வநாதர் கோயிலில் எடுப்பித்தான். தென்காசி விஸ்வநாதர் கோயில் கனவிலே வந்து வடகாசி அழிந்துபட்டமையாலே எனக்கு இங்கே தென்காசியிலே கோயில் வேண்டும் என்று கேட்டதனாலே எடுப்பிக்கப்பட்டது என்று தென்காசியிலே உள்ள கல்வெட்டானது தெரிவிக்கிறது. அவனுடைய அபிஷேக குலசேகரனான ஸ்ரீவல்லபன் வாசுதேவ நல்லூரிலே சக ஆண்டு 1399 ஆட்சி ஆண்டு 47 குறிப்பிடப்பெறுகிறது. ஸ்ரீவல்லபன் என்கின்ற வேறு பெயரும் இருந்தது. அண்ணா என்கின்ற பெயரிலே பராக்கிரம பாண்டியனை குறிப்பிடுகிறான். இவனுடைய தம்பி அரிகேஸ்வர தேவன் என்கின்ற பெயரிலே 1437 முதல் 70 வரை இருப்பதாக அறியப்படுகிறான். அதன் பிறகு ஆண்ட பாண்டிய குலோதயத்தின்படி பாண்டியர்களுடைய தகவலானது இத்துணை பாண்டியர்களை பற்றிய தகவல்களை தருகிறது. இதில் மகள்களுடைய பெயரன்களும் கூட ஆண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மகன்கள், தம்பிகள், அதுபோக மகள்களுடைய பெயரன்களும் ஆண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணதேவராயர் காலத்திலே சந்திரசேகர பாண்டியன் என்பான் வீரசேகர சோழன் பாண்டி நாட்டை கைப்பற்றியதாக முறையிட்டதாகவும் அங்கே அவர் மீட்டுக் கொடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆந்திர ராஜுல சரிதம் என்கின்ற தெலுங்கு நூலிலே. திருக்களம்பூரிலே சந்திரசேகர பாண்டி மண்டலம் என்கின்ற பெயரிலே ஒரு ஊரானது குறிப்பிடப்பெற்றிருப்பதால் சந்திரசேகர பாண்டியன் என்பவன் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அடுத்து ஜட்டாவர்மன் ஸ்ரீவல்லபன் இறந்த காலம் எடுத்தவன், பாண்டிய ஸ்தாபனாச்சாரியன், ஆகவராமன் என்கின்ற பெயர்களை உடையவன், அச்சுத தேவராயனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தவன், உதயமார்த்தாண்டனுடன் போரிட்டு பிரம்மதேசம், களக்காடு ஆகியவற்றை மீட்டவன். அச்சுதராயாபியுதயத்திலே இவனை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. பராக்கிரமன் குலசேகரன் அபிராம பராக்கரனின் முதல் மகனாக கருதப்படுபவன். அபிராம பராக்கிரம பாண்டிய தேவர் நந்தனரான ஸ்ரீபெருமான் குலசேகர தேவரான பராக்கிரம பாண்டிய தேவர் என்று குறிப்பிடப்பெறுபவர். அஸ்வினி நாளில் பிறந்தவன். சுந்தரபாண்டிய செப்பேட்டை வழங்கியவன். இந்த செப்பேடு வெளியிடப்பெற இருக்கிறது. நெல்வேலி மாறன் பராக்கிரமனின் தம்பி. பொன்னின் பெருமாள், அழகன் பெருமாள், தர்ம பெருமாள் என்கின்ற பெயர்களை உடையவன். வீரவேட்புழா மாலை இவனுடைய பெயரில் அமைந்தது. மூத்த மகனே அதிவீரராம பாண்டியன் கொற்கை வேந்தன் முதலியவற்றை ஏற்றியவன். 1558 விஸ்வநாத நாயக்கரை பற்றிய குறிப்பு இவனுடைய கல்வெட்டு தருகிறது. அதிவீரராம பாண்டியன் இவன் ஸ்ரீவல்லபன் அழகன் சீவலவேள் என்கின்ற பெயராலே அறியப்பெறுபவன். தென்காசியிலே குலசேகரமுடையார் ஆலயத்தை எடுப்பித்தவன். நைடதம், கூர்மபுராணம், வாயுசம்ஹிதா, காசிக்கண்டம், லிங்கபுராணம், வெற்றிவேற்கை ஆகிய நூல்களை ஏற்றியவன். கிருஷ்ணநாயக்கனின் வேண்டுகோள்படி நடுவக்குறிச்சியை அதிவீரராமபுரம் என்கின்ற பெயரோடு தானமளித்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. வரதுங்கராமன் அதிவீரராம பாண்டியனின் தம்பி. அபிராம சுந்தரேஸ்வரன், வீரபாண்டியன் என்கின்ற பெயர்களை உடையவன். அண்ணனுடைய ஆட்சி காலத்திலே கரிவலமந்த நல்லூரில் ஆட்சி செய்தவன். பிரம்மோத்திர காண்டம், கருவை கலித்துறை அந்தாதி, கருவை 18 அந்தாதி, கருவை வெண்பா ஆகிய நூல்களை இயற்றியவன். இவன் வில்லவனை வென்றான் என்று குறிப்புகள் கிடைக்கின்றன. சாகித்ய சார்வபௌமன் என்று குறிப்பிடப்பெறுகிறான். வேம்பாற்றூர் ஈசான முனிவர் இவருக்கு சுவாமி தேவராக ராஜகுருவாக திகழ்ந்தார் என்று குறிப்பிடப்பெறுகிறார். வரகுணராமன் குலசேகரன் 1615 சக ஆண்டு 1537 முடிசூடியவன். சோமயாகம் செய்து குலசேகர சோமயாஜி என்கின்ற பெயரோடு திகழ்ந்தவன். இவனுக்கு பிறகு வந்த ஒரு மன்னரும் வரகுணராமன் குலசேகர தீட்சிதர் என்கின்ற பெயரிலே 1748 அறியப்பெறுகிறார். குற்றால செப்பேடு இவரை குறிப்பிடுகிறது. சங்கீத சாகித்ய சார்வபௌமன் என்கின்ற பெயரும் இவனுக்கு திகழ்ந்திருக்கிறது. ஆக 18ஆம் நூற்றாண்டு வரையிலே, கிமு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரையிலே 2200 வருடங்களாக பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்கின்றன. அதன் பிறகும் ஜமீன்தாரர்களாக பாண்டிய மன்னர்கள் பரம்பரை சிதறி கிடந்தமைக்கு சான்றுகள் உண்டு. 2000 வருடங்களுக்கு மேலாக தொடர்புகள் குறிப்புகள் கிடைக்கும் அரச பரம்பரை வேறில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாட்டில் பலர் ஆட்சி செய்து வந்தார்கள். நெடுஞ்செழியனும் வெற்றிவேற்செழியனும் ஒரே நேரத்தில் ஆட்சி செய்தமை சிலப்பதிகாரத்தினாலே அறியப்பெறுகிறது. உடன் பிறந்தார் மக்களும் கூட ஆட்சி செய்தார்கள் என்று அடையப்பெறுகிறது. சடையன், மாறன் என்று மாறி மாறி பெயர்களை பூண்டார்கள். பல வகையான விருது பெயர்கள் உண்டு. பிற்காலத்தியர் ஆட்சியிலேனும் மதுராபுரி மகேந்திரன் என்று தங்களை கூறிக்கொண்டார்கள். ஆனாலும் மதுரையில் ஆளவில்லை. கவாடபுரம், கரல்கொண்ட மதுரை ஆகியவை இலக்கியங்களிலே குறிப்பிடப்பெறுகின்றன. மணலூர் இருப்பதாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது. முடத்திருமாறன் முதலிலே மதுரையை தலைநகராக நிறுவியதாகவும் கொற்கையும் தலைநகராக கொண்டமையும், பிற்கால பாண்டியர்கள் கருவூர், வீரதாவளம், கண்டியூர், திருநெல்வேலி, தென்காசி ஆகியவற்றை தலைநகராக கொண்டமையும் அறிய கிடக்கிறது. மாடக்குள கீழ் மதுரை என்று குறிப்பிடப்பெறுவதாலே மதுரையானது மாடக்குளத்தின் கீழ் இருப்பதாக அறியப்பெறுகிறது. அங்கே அழகிய பாண்டியன் கூடம், கச்சிக்கு வாச்சான ஆகிய மண்டபங்கள் குறிப்பிடப்பெறுகின்றன. அங்கே இருந்த பள்ளிக்கட்டில்களுக்கும் பல்வேறு பெயர்கள் இறங்கியிருந்தன.
மார்க்கோ போலோ அரசனை பற்றி குறிப்பிடும் போது அதிக ஆடைகள் இன்றி இடையாடை ஒன்று மட்டும் தரித்திருப்பதாகவும் அருங்கற்களாலான இரத்தின கற்களாலான மாலைகளை தரித்திருப்பதாகவும் 108 மணிகள் கொண்ட ஜபமாலை தரித்திருந்ததாகவும் விலை உயர்ந்த ரத்னங்கள் உடையவன் என்றும் தலைவர்களோடு ஆட்சி அதிகாரிகளும் உடன்கட்டை ஏறினார்கள் என்ற குறிப்பும் கருவூலத்தை பற்றிய குறிப்பும் தரப்பெற்றிருக்கிறது. அமைச்சர்களை பொறுத்தவரை உத்தர மந்திரி என்று முக்கிய மந்திரியானவர் குறிப்பிடப்பெறுகிறார். குலச்சிறையார், மாறன்காரி, மாறன் எயினன், மாணிக்க வாசகர் ஆகிய தென்னவன் பிரம்மாதிராஜன் என்கிற பெயரிலே மாணிக்க வாசகர் ஆகியோர் மந்திரிகளாக திகழ்ந்தவர்கள். தர்மாத்தியக்ஷர் என்ற பெயரிலே நீதிபதிகள் திகழ்ந்தார்கள். பல அமைச்சர்கள் திகழ்ந்தமையும் கல்வெட்டுகளால் அறியப்பெறுகிறது. பூத்த சுற்றம், நாற்பெருங்குழு, காவிதி ஆகியவை சுற்றம் சுற்றியிருந்த அதிகாரிகள் பூத்த சுற்றம் என்று பெயராலே அறியப்பெறுகிறார்கள். நாற்பெருங்குழு என்கிற பெயராலே என்பேராயம் போன்ற ஒரு குழு இங்கியது. காவிதி என்ற பெயராலே வணிகர்களில் சிறந்தவர்கள் அழைக்கப்பெற்றார்கள். அகப்பரிவார முதலிகள் என்று உடன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பிடப்பெற்றார்கள். திருவுடையாள் என்கின்ற பெயரிலே பெண் வேலையாட்கள் குறிப்பிடப்பெற்றார்கள். அதிகாரிகள் பல்வேறு பெயர்களாலே அறியப்பெற்றார்கள். புறவுவரி திணைக்களம் பாண்டியர் காலத்திலேயே இருந்தது என்பதற்கு பல்வேறு கல்வெட்டு ஆவணங்கள் கிடைக்கின்றன. அதிகாரிகளும் பெரும் பண்டிதர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கின்றன. 1877 கடவுர் அரையன் திருக்கோட்டி நம்பி வடமொழி சாஸ்திரங்களில் தமிழை மொழியில் பெயர்த்தான் என்று குறிப்பிடப்பெறுகிறது. தளவாய்புரச் செப்பேடில் கொல்லனும் பண்டிதராஜனாக திகழ்ந்தான் என்று குறிப்பு கிடைக்கிறது. நீதியிலும் கனகபாண்டியவ தர்மே என்று லாவோஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதனை போல நீதியிலே அவர்கள் சிறந்து திகழ்ந்தார்கள் என்று பல்வேறு இடங்களிலே கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் தருகின்றன. அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த ஜாதி கலவரம் முதலியவையும் கல்வெட்டில் பதிவாகி இருக்கின்றன. சமயத்தை பொறுத்தவரையே சங்ககாலம் தொட்டே சைவமும் வைணவமும் செழித்திருந்தது. பலியாகசாலை முதுகுடுமி பெருவழுதி மிக பழமையான பாண்டியனாக அறியப்பெறுபவனும் சிவபெருமானின் அடியார் என புறநானூறு குறிப்பிடுகிறது. ஆக சிவபெருமானுடைய காலம், சிவபெருமானின் வணக்கத்திற்குரிய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதலே இருந்திருக்கலாம் என்பதற்கு இது முக்கியமான சான்றாக திகழ்கிறது. முதுகுடுமி பெருவழுதியின் காலம் தொட்டே சைவமானது செழித்திருந்தது என்பதற்கு இது முக்கியமான குறிப்பாக அமைந்திருக்கிறது. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி திருமாலிருஞ்சோலையை பாடியிருக்கிறார். மதுரையில் யானைக்கு சுண்ண நீர் இட்டது, அதாவது திருநீர் இட்டிருந்தது என்று கரித்தொகை குறிப்பிடுகிறது. வேத வேள்விகள் பல நிகழ்ந்தன, பிரம்மதேயங்கள் பல கொடுக்க பெற்றன. நக்கீரர் பாடல் திருமால், பலராமன், சிவன், முருகன் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. இலவந்திகை மாறனோடு. வெள்ளியம்பலத்து துஞ்சிய வழுதி ஆகிய பெயர்களை கொண்டு அறியப்பெறுகின்றன. புலவர் பெயர்கள் பெயரையில் முறுவலார் ஆகிய பெயர்கள் சைவத்தை குறிப்பிடுகின்றன. மழுவாள் நெடியோன் தலைவனாக என்று மதுரை காஞ்சி மதுரையிலே சிவபெருமான் முதல்வனாக கொண்டு ஊர் அமைந்திருந்தமை குறிப்பிட்டிருக்கிறது. எல்லா கோயில்களை பற்றி குறிப்பிடும்போது சிவபெருமான் கோயில் முதலாகவே எல்லா கோயில்களும் குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. பிள்ளையார்பட்டி குடவரை இவர்களுடைய பழமையான குடவரை, அது சிவபெருமானுக்குரிய குடவரையாக கருதப்பெறுகிறது. மூர்த்தி நாயனார் இந்த காலகட்டத்தைச் சேர்ந்து மதுரையை ஆண்டு வந்தவர். 7ஆம் நூற்றாண்டில் கூன்பாண்டியினால் குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார் முதலியோர் சைவத்தை பின்பற்றி இருந்தமை, ஞானசம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் பாண்டி நாட்டுக்கு வருகை தந்தமை, வாதவூர் அடிகள் மணிவாசக பெருமானாக வீற்றிருந்தமை, மீனாட்சி அம்மன் கோவிலில் மாரவன்மன் சுந்தரன் காலத்தில் சாதாரி பண்ணில் திருவம்பாவை முதலியவை இருந்தவை சைவ சமயத்தின் வளர்ச்சியை குறிப்பிடுகின்றன. திருச்சாழல் முதலியவை ஓதுதல், திரு சிதம்பரம் முதலிய இடங்களிலே கொடை, பல்வேறு இடங்களிலே கொடைகள், பல்வேறு கோலகி சந்தான மட்டங்கள் ஆகியவை சைவ சமயத்தின் செழிப்பை குறிப்பிடுகின்றன. திருப்பத்தூர் முதலிய இடங்களிலே மடங்கள், செருமாதேவியிலே வடபுலத்திலிருந்து வந்த சைவர்கள் தங்கிய இடங்கள் ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. வைணவத்தை பொறுத்தவரை திருமாலிருஞ்சோலை பாடல் கொண்டது சங்ககாலம் தொட்டே. சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குறவை இடம்பெற்றிருக்கிறது. அதிலே வைணவத்தை பற்றிய பல்வேறு குறிப்புகள் கிடைக்கின்றன. நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்தார். மதுரகவி ஆழ்வார் மாறன்காரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று பல்வேறு ஆசிரியர்களும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் மாறன்காரி, மாறன் எயினன் என்று தந்தை பெயர்தான் மாறனே ஒழிய மதுரகவி என்கின்ற ஒரே ஒரு குறிப்பை வைத்து அவர்தான் மதுரகவி ஆழ்வார் என்று முடிவு செய்வது சரியில்லை என்று தோன்றுகிறது. பெரியாழ்வாரும் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனின் காலத்தைச் சேர்ந்தவர் என்று கொன்னவில் கூர்வேல் கோனடுமாறன் என்று அவருடைய வரிகளை கொண்டு அறிய கிடக்கிறது. கோனடுமாறன் என்கின்ற குறிப்பு எருக்காட்டூர் கல்வெட்டில் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாள் பாண்டி நாட்டைச் சேர்ந்தவள், ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனின் காலத்தைச் சேர்ந்தவள். திருவாய்மொழி பிள்ளை 14ஆம் நூற்றாண்டில் ஆழ்வார் திருநகரிலே பிறந்தவர். மணவாள மாமுனிகளும் ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தவர். அழகர் கோயிலே திருநாடுடையார் மடம் முதலிய மடங்கள் இருந்தன. ஆழ்வார் திருநகரிலே அருளாள தாதன் மட்டம் என்கின்ற பெயரிலே மட்டமும் இருந்தது. திருவரங்கத்திலே பல்வேறு பணிகள் இடம்பெற்றன. குலசேகரின் காலத்தில் எம்பெருமானாரான ராமானுஜருக்கு படிமங்கள் எடுப்பிக்கப்பெற்றன. அதனைப் போலவே பல்வேறு மண்டபங்களும் எடுப்பிக்கப்பெற்றன.
தமிழ் கல்வெட்டுகள் ஜைன சமயத்தை வளர்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்றன. கிமு 2 சமணர்கள் பாண்டி நாட்டில் இருந்தமையும் களப்பிரர் காலத்திலே உச்சநிலையை அடைந்தமையும் 470 வஜ்ரநந்தி சமண சங்கத்தை அமைத்தமையும் குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. தேவாரத்திலே கனகநந்தி புஷ்பநந்தி முதலிய நந்தி சங்கத்தைச் சேர்ந்த ஜைனர்கள் குறிப்பிடப்பெற்றிருக்கிறார்கள். மலையடிக்குறிச்சி கல்வெட்டு அது சமண குடவரையாக இருந்து பிற்காலத்திலே சைவமாக மாற்றம் பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கூன்பாண்டியன் வரை சமணத்தையே சார்ந்திருந்தார்கள். எண்பெருங்குன்றத்து சமணர்கள் என்று குறிப்பிடப்பெறுகிறார்கள். 10ஆம் நூற்றாண்டு வரை சமணர்கள் இடமாக கழுகுமலை முதலியவை திகழ்ந்தன. அச்சநந்தி பட்டாரர் முதலியவர்கள் மீண்டும் சமணத்தை தூக்கி நிறுத்தினார்கள் என்பது பல்வேறு கல்வெட்டுகளால் நமக்கு தெரிய வருகிறது. சிற்றணவாயில் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் காலத்திலே குடவரை எடுப்பிக்கப்பட்டு அங்கே சமணம் செழித்திருந்தமை குறிப்பிடுகிறது. இருப்பைக்குடி சாத்தான் அவன் சங்கப்புலவர் வழியைச் சேர்ந்தவன் என்று குறிப்பிட்டு அவன் பள்ளியை எடுப்பித்ததை குறிப்பிடுகிறது. ஆரிய தேவர், பாலச்சந்திர தேவர் ஆகியோர் சமணமலையிலே சல்லேகனம் செய்தார்கள் என்றும் திருநெல்வேலியில் உள்ள திடியூர் மலை ஜினகிரி என்றே வழங்கப்பெற்றது என்றும் சமணத்தின் செழிப்பானது அறிய கிடக்கிறது. பாண்டிய நாட்டில் பௌத்தத்துக்கு அதிகமான செல்வாக்கில்லை. மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் பௌத்தராக கருதப்படுகிறார். வஜ்ரபோதி பொதிகை மலையிலிருந்தே காஞ்சிக்கு போந்தார் என்று கருதப்படுகிறார். சூலவம்சம் தர்மகீர்த்தி என்கின்றவரால் எழுதப்பெற்றது. இவர் பாண்டிய நாட்டிலிருந்து இலங்கைக்கு போந்தவர் என்று கருதப்படுகிறது. வெளிநாட்டு தொடர்புகளை பொறுத்தவரை அகஸ்டஸ் சீசர் காலத்தில் கிமு 1ஆம் நூற்றாண்டிலேயே பாண்டி நாட்டிலிருந்து தூதர்கள் சென்றதாகவும் குப்லாய் கானின் காலத்திலே சீனத்திற்கு தூதர்கள் சென்றமையும் குறிப்பிடப்படுகின்றன. அரபு நாடுகளிலிருந்து குதிரைகள் இறக்குமதி ஆகிலேயே எருமிநாடு என்று குறிப்பிடப்பெறுகிறது. இயல்பான பெயர்கள் தேனாற்று போக்கு முதலிய ஊர்களின் பெயர்கள் இயல்பாக அமைந்திருக்கின்றன. சோழர்கள் வளநாடு நாடு என்று பயன்படுத்துவதற்கு முன்னமேயே கிட்டத்தட்ட 40 நாடுகள், 11 வளநாடுகள், 6 கூற்றங்கள் பாண்டியர்கள் கல்வெட்டுகளிலே அதற்கு முன்னமேயே இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. படைகள் கடற்றானையாக பல்வேறு படைகள் குறிப்பிடப்பெற்றிருக்கின்றன. சபைகள் மானூர் கல்வெட்டு முதலியவற்றால் அறியப்பெறுகின்றன. சுசீந்திரத்திலும் அதுபோல ஒரு ஊராட்சி அமைப்பானது தென்படுகிறது. மகாசபை குறிப்பேடு சுத்த புஸ்தகம் என்ற பெயரிலே அறியப்பெற்றது. நாணயங்கள், பல்வேறு நாணயங்கள், பெருவெழுதி நாணயம் முதலிய நாணயங்கள், அவனிபிசேகரின் கொள்கை, ஸ்ரீ வரகுண என்று பொறிப்புடைய காசு, எல்லாம் தலையான காசு, அதனை போல கலியுகராமன், கச்சி வழங்கும் பெருமாள், கோதண்டராமன், நென்மேனி கலியுகராமன் என்று பல்வேறு காசுகள் சங்ககாலம் தொட்டு பாண்டியர்கள் காசுகள் நமக்கு கிடைக்கின்றன. கலைகள், பல்வேறு கலைகளும் குடவரை முதல் பல்வேறு கலைகள் சிறந்தன. ஓவியங்கள் சிற்றன்னவாயிலும் திருமலைப்புறத்திலும் கிடைக்கின்றன. இசையை பொறுத்தவரை பாண்டியவாத்திய மாராயன் என்கின்ற பட்டமானது வழங்கப்பெற்று பல்வேறு இசைக்கலைஞர்களும் ஆதரிக்கப்பெற்றார்கள். ஆத்தூரில் அழகே பாண்டியன் கூடத்தில் சாந்தி கூத்து முதலியனவன் நிகழ்ந்தன என்று கல்வெட்டானது குறிப்பிடுகிறது. இப்படி பேரரசாய் திகழ்ந்த பாண்டியர்கள் பல துறைகளிலும் முன்னோடியாய் திகழ்ந்தார்கள். அருகாய் வேரூன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக திகழ்ந்தார்கள். கற்கோவில்களோடு சொற்கோவில்களும் அமைத்தவர்கள் பாண்டியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் பெரும் பேரரசுகளில் சிறந்த அரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது பாண்டிய பேரரசு என்பதில் ஐயமில்லை. அவர்களுடைய சிற்பக்கலையும் படிமக்கலையும் கூட போற்றத்தகுந்ததாக அமைந்திருக்கிறது. இத்தகையதோர் பெரும் பெருமை கொண்ட பாண்டிய பேரரசு இன்று பலருக்கு ஒரு எட்டாக்கனியாகவே இருந்து வருகிறது. வரலாற்றில் ஆர்வமுடையோர் அனைவரும் சோழர் என்றால் ஏதோ ஒரு பெரிய ஒரு ரசிப்புத்தன்மையுடைய ஒரு வரலாறு என்றும், பாண்டியர் என்றால் அவ்வளவுக்கு இல்லை என்கின்ற ஒரு கருத்தோடும் வரலாற்றை அணுகுகிறார்கள். வரலாறு என்பது ரசிப்போடு அணுகத்தக்கதல்ல. எந்த விதமான காழ்ப்பும் ஒருப்பு காய்ப்பு இல்லாமல் ஒரு நடுநிலையோடு எல்லா வரலாறும் வரலாறாக அணுகத்தக்கது என்கின்ற கருத்தை பதிவு செய்து, பாண்டியர் வரலாறும் இத்தகைய கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டியது, இன்னும் வெளிவர வேண்டிய பல்வேறு குறிப்புகள் பொதிந்து கிடக்கின்றன என்று கூறி வாய்ப்பளித்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கும் எல்லா நல்லிதயங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன சொல்றது, இதுதான் அதிசயம், அற்புதம். கிமு 6லேருந்து ஆரம்பிச்சு கிபி 15 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஹிஸ்டரியை வந்து ஒரு ஜெட் வேகத்தில் சொல்லியிருக்காரு. அதில் எவ்வளோ இன்சைட்ஸ் பாருங்க. ஏகப்பட்ட வெடிகுண்டுகள் நடுவில் மதுரையை ஆளாத பாண்டியர்கள், அப்புறம் வந்து சங்கம் என்பது தமிழ் சொல் அல்ல. எதுக்கோ டிவியில் வந்து ஃபிளாஷ் நியூஸ் போடுறாங்க, இதுக்கெல்லாம் போடலாம்னு நினைக்கிறேன். நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க டாக்டர் சித்ரா மாதவன் இருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இணையத்தின் வழியாக, இணையத்தின் நேரலையில் எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகள் நேரலையாக ஒளிபரப்பிடுகின்றன. இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி. இப்போ ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு
அமர்வு தொடரும். நிகழ்வு குறித்த உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் அனைத்தையும் ஷேர் பண்ணுறோம். அதில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 10 minutes. Thank you.